Welcome to Bank PO and Clerk Coaching Classes, Department of Employment and Training, Government of Tamil Nadu. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வெர்பல் ரீசனிங். See everyone, so ரீசனிங்கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி ரெண்டு பார்ட்டா பிரிப்பாங்க. ஒன்னு வெர்பல் ரீசனிங், இன்னொன்னு நான் வெர்பல் ரீசனிங் அப்படின்றது. வெர்பல் ரீசனிங்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது எழுத்து மூலியமா எழுத்துக்களை வச்சு ஓகேங்களா, அதாவது பிக்சரே இல்லாம எழுத்த வச்சோ என்ன வச்சோ அதுல வந்து ஒரு லாஜிக்கல் டேர்ம் வந்து உள்ள புகுத்தி ஒரு ஒர்க் அவுட் பண்றாங்கன்னா அதுதான் வந்து வேர்பல் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ நான் வெர்பல் ரீசனிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷுவலா ஓகேங்களா, கண்களுக்கு வந்து பாக்குறப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸை அதுல வந்து நமக்கு எப்படி வந்து நம்மள வந்து லாஜிக்கலா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு நம்ம எவ்வளோ வந்து அந்த விஷுவலா அனலைஸ் பண்ணி அவங்களை ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வெர்பல் ரீசனிங். ஓகேங்களா, is to check the ability to extract and work with the meaning, information and implication from the given image or diagram. ஒன்றும் இல்லை, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு சைல்டோட இன்டெலெக்சுவல் எபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விஷுவல் பேசிஸில் எப்படி பார்க்குறாங்க, அதை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பேசிஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க பெரும்பாலும் வந்து லைக் அவங்களுடைய இன்டெலெக்சுவலில் வந்து டிசைட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ இங்கேயுமே அப்படிதான். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டயக்ராமேட்டிக்கல் வேவா கொடுத்துட்டு நம்ம எவ்வளவு வந்து அந்த லாஜிக்லாம் அவங்க கேட்டிருக்காங்கன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எவ்வளவு ஃபாஸ்டா வந்து நம்ம அவங்கள என்ன பண்றோம் அவங்களுக்கு வந்து சால்வ் பண்றோம் அப்படின்றத செக் பண்ற இடம் தான் இது. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிறப்போ திஸ் டைப் ஆஃப் ரீசனிங் டெஸ்ட் ஒரு எபிலிட்டி டு அனலைஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இன்டர்பிரட் நம்ம எந்த அளவுக்கு அனலைஸ் பண்றோம். சி எழுத்து மூலியமா பாக்குறது வேற இல்லைங்களா, ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுத்தா பாக்குறோம் என்ன பாக்குறோம்னா அதுக்கு கால்குலேஷன்ஸ் போடுவோம், அதுக்கு சர்டன் கான்செப்டா அப்ளை பண்ணுவோம், என்னென்னவோ பண்ணி நம்ம என்ன பண்ணிடுவோம் ஒரு ஆன்சர் வர வச்சிரும். ஆனா விஷுவலா வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிய வரும் வைப்பாங்க. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம கண்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் அனலைஸ் பண்ணுது. நமக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ வந்து ஒரு இடத்துக்குலாம் எங்கன்னா போகிறோம்னா சுற்றி முற்றி பார்த்து போகணும், யார் யார் எப்படி எப்படி இருக்கிறாங்க, எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, நம்ம வந்து இடங்கள் எப்படி இருக்குன்றத ஃபுல்லுமே வந்து கவனிச்சுட்டு போகணும், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றத கவனிச்சுட்டே இருக்கணும், அந்த அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. அதுதான் அந்த அனலிஸ் பவர் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, அதை வந்து எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், அப்புறம் அதை நம்ம வந்து எப்படி இன்ட்ரப்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரப்ட் பண்ணி விஷுவலாக இன்ட்ரப்ட் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி டேக்கிள் பண்றோம் அப்படின்ற ஸ்கில் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்றத டெஸ்டிஃபை பண்றதுக்காக தான் வந்து என்ன பண்றாங்கன்னா விஷுவல் ரீசனிங்கே நமக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஃபர்தராக வந்து மூவ் ஆன் ஆகி அவங்களோட டைப்ஸ் என்னென்ன, அதோட ஆக்சுவல் ரொட்டீன் என்ன, கான்செப்ட் எப்படி வரும், பெரும்பாலுமான கொஷின்ஸ் அந்த டைப்ஸோட சேர்ந்த மாதிரி எப்படி காமனாக இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும் அப்படின்றது தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம அவங்களுடைய டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டைப்ஸ்ன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ சீரீஸ், அனாலஜிஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, சீரீஸ், அனாலஜி அண்ட் கிளாசிஃபிகேஷன். சி நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருப்போம்னாக்கா இந்த சீரீஸ், அனாலஜி, கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம ஏற்கனவே வந்து இவங்கள வேர்பல்ல பார்த்துட்டு இருப்போம் இல்லையா. சீரீஸ்னாவே என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சி இல்லையா, ஒரு தொடர்ச்சியான விஷயத்துல வந்து நமக்கு எப்படி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணி அப்படி கொடுக்கறத நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னு தான் சீரீஸ்ல பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ இங்கேயுமே அதே தான் பார்க்க போறோம். ஓகே, த நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு அனாலஜி. ஸோ சீரீஸ்ல வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்பர்ஸை வச்சோ அல்லது லெட்டர்ஸ் வச்சோ ஏதோ ஒன்று பண்ணி நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க ஒரு கால்குலேஷன்ஸை வந்து யூஸ் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒர்க் அவுட்ஸ் போடுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷுவல் பேசிஸா இருக்கும். ஸோ இந்த விஷுவல்ன்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தாங்கன்னாக்கா ஒரு பாக்ஸ்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் போடுவாங்க. ஓகேங்களா, ஒரு பாக்ஸ் மாதிரியான விஷயத்துக்குள்ள ஏதாவது ஒரு லைக் நமக்கு டயக்ராமேட்டிக்கல் ஃபார்ம் எதனா ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு சர்டன் கால்குலேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு அந்த கால்குலேஷன்ஸ் நமக்கு வந்து போட்டு பார்த்துட்டு ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அந்த பேசிஸ்ல வந்து பாக்குற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா, இங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிக்சர் மூவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த அனாலஜி அப்படின்றப்ப நமக்கு ஆல்ரெடி தெரியும் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க இஸ் டு
ஹேஸ் டு ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. இங்கே நம்ம என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், அந்த பேர்ல இருக்கக்கூடிய கான்செப்டை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தான் முக்கியம் ஓகேங்களா. இங்க என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்காங்களோ அதே கான்செப்டை இங்க அப்படியே காப்பி காட் பண்றோம். ஓகே, இந்த இங்க என்ன கான்செப்டோ அதே கான்செப்டை இங்கேயும் காப்பி காட் பண்றோம். ஸோ நமக்கு அங்க வேர்பல் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் 2 செட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் 3ஆவது செட்டுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டு நமக்கு இந்த 4ஆவது செட் விச் மீன்ஸ் செகண்ட் பேர்ல செகண்ட் இதோட இது கண்டுபிடிக்க சொல்லுவாங்க நம்மள. ஆனா இங்க நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் பேர் மாதிரி கொடுத்து செகண்ட் பேர் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இடமே நமக்கு கொடுக்கவும் சான்ஸ் இருக்கு. சில டைம் ஒரேடியா நமக்கு வந்து இவங்கள கால்குலேட் பண்ணவும் சான்ஸ், ரெண்டு விதமா கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ கிளாசிபிகேஷன் அப்படின்றப்ப இட் இஸ் நத்திங் பட் பிக் தி ஆட் மேன் அவுட் ஓகேங்களா. பிக் தி ஆட் மேன் அவுட். ஸோ பிக்கிங் தி ஆட் மேன் அவுட் ஆஃப் தி ஃபாலோயிங் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சர்டன் கைண்ட் ஆஃப் ஒரு செட் ஆஃப் ஃபார்மேட்டிக்கல் வேல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கால்குலேட்டிவ் பண்ணி நமக்கு அந்த டயக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நாம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த டயக்ராம்ஸ்ல இருந்து மொத்தமா அவங்களை பிரிச்சு எடுக்கணும் வெளியே ஓகேங்களா. பிரிச்சு எடுத்து அவங்களை ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மூவ் ஆன் இன்டு டைரக்டாவே சீரீஸ் என்னன்னு பார்ப்போம். சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி எல்லாம் கேட்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் சூசிங் தி நெக்ஸ்ட் டேர்ம் இன் தி சீரீஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு தொடர்ச்சின்றது நமக்கு என்ன, இப்போ இது லைனா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4 டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 5வது டேர்ம் என்னன்றது இந்த 4 டேர்மை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் இல்லைங்களா. ஸோ அதுதான் சூசிங் த நெக்ஸ்ட் டேர்ம்ன்றது. அப்புறம் சூசிங் தி மிஸ்ஸிங் ஃபிகர்ன்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 டேர்ம் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த 3ஆவது டேர்ம் மிஸ் ஆகும். ஸோ இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த 4 பேர் நம்ம என்ன பண்ணி இருக்கோம், இந்த 3ஆவது டேர்மை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. டிடெக்டிங் ஆஃப் இன்கரெக்ட் ஆர்டர் இந்த சீரீஸ். டிடெக்டிங் ஆஃப் இன்கரெக்ட் ஆர்டர்னா இப்போ ஒரு ஆர்டர்ல போயிட்டே இருக்கும், ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா தப்பா போயிருப்பாங்க, மத்தவங்க எல்லாம் வந்து பண்ணிருப்பாங்க ஒண்ணு இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி கரெக்டா போயிருப்பாங்க, இல்ல இந்த ஆர்டர்னால என்ன ஆயிட்டு இருக்குனாக்கா மத்த ஆர்டர் எல்லாம் தப்பாயிட்டு இருக்கும். புரியுது இல்லைங்க நான் சொல்றது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்து என்ன வருவாங்கன்னு சூஸ் பண்றது ஓகேங்களா. ஒரு ஆர்டர் முடிஞ்சவொடனே அடுத்த ஆர்டர் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 4வது பிளேஸ்ல என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மிஸ்ஸிங் ஃபிகரை கண்டுபிடிக்கிறது. இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஃப்ளோல போயிட்டு இருப்பாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஆர்டரா இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இன்ஆர்டரா இருப்பாங்க, அந்த இன்ஆர்டர் நம்ம கண்டுபிடிச்சு நம்ம யாரு அப்படின்றத போடணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் டிடெக்டிங் தி ராங் ஃபிகர் இன் தி சீரீஸ். ஸோ டிடெக்டிங் தி ராங் ஃபிகர் இந்த சீரீஸ்ன்றப்ப வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இப்போ என்ன ஆகும், இன்ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க ஒருத்தர் தப்பா இருக்கிறதால மத்தவங்க எல்லாருமே தப்பா வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்க இவ்வளவு தூரம் கால்குலேஷன் கரெக்டா இருக்கும், இவங்களால என்னன்னாக்கா மொத்த கால்குலேஷன் மாறி போயிடும். ஸோ அப்ப இவங்க வந்து இந்த இடத்துல ஆட் மேன் அவுட் மாதிரி ஓகேங்களா. ஸோ அப்ப இங்க ராங் 1 அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எல்லாமே கரெக்டா அடிக்கிருப்பாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிருப்பாங்கனாக்கா தவறா இருப்பாங்க. இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஓகேங்களா. இவ்வளவுதான் சீரீஸ் இங்க. ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸோ இட் இஸ் கோயிங் இன் அன் ஆர்டர். நமக்கு நான் வெர்பல் ரீசனிங் எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட இன்டெலெக்சுவல் எபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி இருக்கா எப்படின்றத கிளாஸிஃபை பண்றதுக்காக தான் எக்ஸாம்ஸ் கேட்கறாங்க. அப்படிப்பட்ட நான் வெர்பல் ரீசனிங் வந்து பார்த்தோம்னா நமக்கு 3 கேட்டகரிஸா இருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சீரீஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அனாலஜி, அடுத்து ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா இஸ் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஆட் மேன் அவுட். ஸோ அப்படி இருக்கிறப்போ சீரீஸ்ல வந்து பாக்குறப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் 5 டைப்பா அவங்கள கேட்டகரைஸ் பண்ணலாம். என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சூசிங் தி நெக்ஸ்ட் டேர்ம், அடுத்த டேர்ம் சீரீஸ்ல இருக்கக்கூடிய அடுத்த டேர்மை சூஸ் பண்றது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யாராவது இடையில ஒருத்தர் மிஸ் ஆயிருப்பாங்க, அந்த மிஸ்ஸிங் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல இருக்கக்கூடிய இன்கரெக்ட் ஆர்டர், அதாவது யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாங்க தவறா போயிருப்பாங்க, அந்த தவறா போனவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்றது ஓகேங்களா. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃபிகரே என்ன இருக்கும்னாக்கா ராங்கா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அந்த டைப்புக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்குள்ள ஓகேங்களா, சீரீஸோட டைப்புக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்குள்ள அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்ட்ல தான் அந்த டைப்ஸே வருவாங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்காங்க. நாட் ஒன்லி ஃபார் சீரீஸ், ஆல்சோ வி கேன் அப்ளை திஸ் ஃபார் என்னது ஆட் மேன் அவுட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், அனலிட்டிக்கும் அப்ளை பண்ணலாம் இவங்கள ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ரொட்டேஷன், ஆங்கிள், ஸ்டெப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இருக்காங்களா. ஸோ ரொட்டேஷன்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருப்பாங்க, சுத்திட்டு வர்றது இல்லைங்களா. அப்ப எக்ஸாம்பிளுக்கு ரொட்டேஷன்றப்போ இந்த ரவுண்ட் இல்லையா, ஸோ இந்த ரவுண்ட் ஃபார்மெட்ல வருது. இப்போ ரவுண்டுனாவே நமக்கு அந்த இடத்துல 2 பேர் வருவாங்க இல்லையா. என்னது, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ், ரைட்.
அடுத்தது ஆங்கிள்ஸ்ன்றப்ப அந்த 0 டிகிரில அதாவது டிகிரீஸ்ல ஆரம்பிச்சு அந்த டிகிரீஸ்ல முடியுது 360 டிகிரி மொத்தமா 360 டிகிரி ரைட். ஸ்டெப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ன்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்க 2 பேரும் வந்து கனெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ ஆங்கிள்ஸை பேஸ் பண்ணி ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணி ஆங்கிளோ நம்ம தனித்தனியாகவும் பார்க்கலாம், இல்லை இவங்க 2 பேரும் இணைச்சுமே பார்க்கலாம். நமக்கு வந்து ஆங்கிள்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுங்க. ஸ்டெப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் வந்து ஆங்கிள்ஸோட கனெக்ட் பண்ணிட்டு நம்மளால ஈஸியாக ஃபார்மேட் பண்ண முடியும். இப்படி பண்ணாலும் அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணாலும் இப்படி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிக்சர்ஸை ஒன்று சர்க்குலர் மோடு போகும், சர்க்குலர் மோடில் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அது வந்து ஆங்கிள் அண்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஈவன் திஸ் பேசிக் கான்செப்ட் டிபெண்ட்ஸ் ஈச் ஒன் another. இந்த ரொட்டேஷன் ஆங்கிள் ஸ்டெப் ஆஃப் மூவ்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஒன் another. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட்டர்ன் இன்வால்வ் ஆன் கான்செப்ட். ஓகேங்களா? இந்த கான்செப்ட்ல இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா ஆஸ் ஐ டோல்ட் யூ கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆஃப் அ டிசைன். சி கான்செப்ட்ன்றது வேற, அங்கே யூஸ் பண்ற பேட்டர்ன்ன்றது வேற. டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாசிஃபிகேஷனாலும் சரி, அனாலஜினாலும் சரி, சீரியஸ்னாலும் சரி, மூணே கான்செப்ட் தான் வருவாங்க. ஒன்று சுத்திட்டே கிடப்பாங்க, அல்லது டிகிரி வச்சு வருவாங்க, இல்ல நடந்து அதாவது மூவ்மெண்ட் பேசிஸ்ல 1 2 3 4 5 அப்படின்ற பேசிஸ்ல வருவாங்க. ஓகேங்களா? அங்க நகரத்தை பேஸ் பண்ணி வர்றது. ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு there are few patterns involved in it also. ஓகேங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டி கிளாக் வைஸ் பேட்டர்ன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிஷன் டிலீஷன் ஆஃப் அ டிசைன். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்ன்றப்போ ஒன்று போனால் கிளாக் வைஸில் போவாங்க, இல்லை போனால் ஆன்டி கிளாக் வைஸில் போவாங்க. அடிஷன் டிலீஷன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது பிக்சர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. மூணாவது பிக்சரில் மைனஸ் பண்ணியிருப்பாங்க. திரும்பி ரெண்டாவது பிக்சரில் ஒன்று ஆட் பண்ணி வேற ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க. மூணாவது பிக்சர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலாவது பிக்சரில் திரும்பி மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி போறப்போ அடுத்தது என்ன வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லையா இந்த ஆர்டர் விட்டு போயிருக்கு, இங்க என்ன வரும், இதுக்கப்புறம் இந்த ஆட்மேன் அவுட்ல என்ன வருவாங்க, இவங்கள யார் ஆட்மேன் அவுட், புரியுதுங்களா? ஆட்மேன் அவுட்ல என்ன வருவாங்க, அனாலஜில அப்ப என்ன வரும். ஸோ அந்த பேசிஸ்ல கேட்கறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அ டிசைன். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ன்றப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா செட்டை நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன பாக்ஸ்க்குள்ள சர்டன் சிம்பிள்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த சிம்பிள்ஸ்க்கு ஒரு பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த சிம்பிள்ஸ்க்கு ஒரு பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு அடுத்தடுத்து சர்டன் சிம்பிள்ஸ் அண்ட் பிளேசஸ் வந்து பாக்ஸஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னாக்கா அதே இடத்துல ஒரு சர்டன் கான்செப்டை பிளேஸ் பண்ணி, ஸோ கான்செப்ட் என்ன நமக்கு ரொட்டேஷன் ஆங்கிள் ஸ்டெப் ஆஃப் மூவ்மெண்ட், இந்த 3 பேர் தான் கான்செப்ட். கரெக்டா நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த 3 பேர் தான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ அப்ப அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ன்றப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா சர்டன் கேட்டகரி பேசிஸ்ல நமக்கு அடுத்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இப்போ இங்க சர்க்கிள் கொடுத்துருக்காங்கன்னா அடுத்தது சர்க்கிள் பதில் ட்ரையாங்கிள் பொறுத்து, இங்க ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க ட்ரையாங்கிள் பதில் ஸ்கொயர் பொறுத்து, ஸ்கொயருக்கு பதில் ரெக்டாங்கிள் பொறுத்து. ஸோ அப்போ அந்த பிளேஸ்மெண்ட் மூவ் ஆக அங்க ஏதோ ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணி மேல இருக்கக்கூடிய ரொட்டேஷன் ஆங்கிள் ஸ்டெப் ஆஃப் மூவ்மெண்ட் இது 3 இருக்கக்கூடிய கான்செப்ட் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி நமக்கு அங்க இருக்கக்கூடியவங்கள ஒரேடியா மாத்தறதா இல்ல, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா இடம் மாத்தி மாத்தி அமைக்கிறது. ஒண்ணு ஒரேடியா அவங்கள தூக்கிட்டு வேற ஒருத்தர் போறது, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த இடத்த விட்டு இன்னொரு ஆர்டருக்கு மாத்துறது, அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாத்துறது, இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க தாவி வைக்கிறது. இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். புரியுதுங்களா? கான்செப்ட்டும் பார்த்தா ரொட்டேஷன் ஆங்கிள் ஸ்டெப் ஆஃப் மூவ்மெண்ட், பேட்டர்ன் பார்த்தா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அடிஷன் டிலிஷன் ரீப்ளேஸ்மெண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட், இவ்வளவுதான். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சி திஸ் இஸ் தி பேசிக் ஐடியாலஜி ஃபார் விஷுவல் ரீசனிங். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விஷுவல் ரீசனிங் வில் பி த வெரி ஈஸி டாஸ்க். அந்த டாஸ்கே கிடையாது, வெரி ஈஸி திங். ஓகே, ஜஸ்ட் லைக் தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நமக்கு இன்ஃபேக்ட் விஷுவல் ரீசனிங் நம்ம ஈஸியா பை ஹார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசுல நம்ம வந்து இந்த போகோ சேனல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? இந்த போகோ சேனல் கார்ட்டூன் சேனல்லாம் பாக்குறப்போ விச் மீன்ஸ் லைக் என்ன இருக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் மாதிரிலாம் கொடுத்துட்டு அதை நமக்கு ஒரு கேம் மாதிரிலாம் சில டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம்ஸ்லாம் வரும் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கேம்ஸ்லாம் வந்து பிக் பண்ணுவோம், அப்படியே நம்ம வந்து அப்படியே வந்து மேட்ச் பண்ணுவோம். சில டைம் நமக்கு புக்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பசிலிக் வேல வருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணாக்கா இவங்களோட அவங்கள மேட்ச் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட், அதாவது சின்ன வயசுல நம்ம படிச்ச கான்செப்ட் தான், அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணி கொடுத்துருப்பாங்க இங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க.
நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது மூவ் பண்ணலாம். எஸ், ஐ டோல்ட் யூ நோ கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னது? ரொட்டேஷன். அந்த ரொட்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பேட்டர்ன் என்ன பேட்டர்ன்? கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் பேட்டர்ன், ரைட்? ஸோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தெரியும், டெஃபினட்டா எல்லாருக்குமே தெரியும். ஆனா செம்ம போடு இந்தான்னு சொல்லி கையில கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் தான் அப்படி பண்ணுவாங்க தெரியாது. வெரி பர்ஃபெக்டா போடுறவங்க கூட கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வில் பி ஸ்டக், அந்த இடத்துல ஒரு ஸ்டக்கா நிற்பாங்க. ஸோ இங்க பிக்சர்ல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பிக்சரோ டபுள் பிக்சரோ கொடுக்க மாட்டாங்க. the picture will be in a very லைக் குட்டி குட்டியா கொடுத்துருப்பாங்க, நிறைய கொடுத்துருப்பாங்க, சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கீனா நோட் பண்ணி, ரொம்ப நுண்ணிச்சு நோட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கான்செப்ட் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேங்களா? தட்ஸ் இட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் டிகிரி. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் டிகிரி வந்து நம்ம மூவ்மெண்ட் பேசிஸ்ல வந்து இந்த இடத்துல கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க டிகிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் கவுண்ட் வைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஐ ஆம் டெல்லிங் யூ, இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வெர்பல் ரீசனிங்ல டெஃபினட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபரா செட் கொடுத்துருவாங்க, ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா சர்டன் டைப்ஸ் ஆஃப் பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பிக்சர் கொடுத்துருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிக்சர் வந்து மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் பெரும்பாலான கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ ரொட்டேஷன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் மூவ்மெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நகர்றது தான் இல்லையா? எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது நகர்ந்துட்டே இருப்பாங்க. ஆனா என்ன, ஒண்ணு சர்க்கிளிக் வேல நகருவாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி ஆங்கிள் பேஸ் பண்ணி நகருவாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நகருவாங்க இல்லைங்களா? அது கான்செப்ட், அந்த நகர எண்ணிக்கைகள் கான்செப்டை பேஸ் பண்ணி இது டிஃபர் ஆகும் இல்ல? ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே வந்து அந்த மூவ்மெண்ட் தான் இங்க வந்து பிளேஸ் மேஜர் ரோல் இன் விஷுவல் ரீசனிங். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க டிகிரி வைஸ் பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு பாக்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ் நான் என்ன பண்ணலாம்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 போடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அழகா 8 போடலாங்களா? ரைட்? ஸோ இப்போ 4 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அவங்க 4 போட்டு பாருங்க. ஸோ இஃப் ஐ ஆம் புட்டிங் தெம் இன் அன் 4, ஓகே. ஸோ இப்போ டிகிரி வைஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியும் போடலாம் அப்படியும் போடலாம். ஆனா இட் இஸ் பெஸ்ட் வே டு புட் இன் திஸ் ஆர்டர். என்ன ஆர்டர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஸ்ட்ரைட் ஆர்டர்ல போடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது நமக்கு பார்க்க எப்படி தெரியுறாங்க? ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் மாதிரி இருக்காங்களா? ஸோ உள்ள எத்தனை ஸ்ட்ரைட் ஆங்கிள் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1 2 மொத்தமா 4 ஸ்ட்ரைட் ஆங்கிள் உள்ள இருக்காங்களா? ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிளுக்கு எத்தனை டிகிரி? ஆக்சுவலி திஸ் வில் பி டிட்டர்மைனிங் 90 டிகிரி, ரைட்? திஸ் வில் பி டிட்டர்மைனிங் 90 டிகிரி இல்லைங்களா? ஸோ இப்போ டிகிரின்னு ஒரு விஷயம் இங்க உள்ள வராங்கல்ல, ஒரு பாக்ஸ்குள்ளார அவங்க கொடுக்குறப்போ அப்ப அதை பேஸ் பண்ணி நமக்கு டெஃபினட்டா கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கப்ப 90 டிகிரி. சரி இப்போ நான் இவங்களை வந்து பாத்தீங்கன்னா 8 பிரிச்சிருக்கேன். 8 பிரிக்கிறப்ப இவங்க என்ன 90 டிகிரி 2 போட்டனா இது ஒரு 45, இது ஒரு 45 டிகிரி இல்லைங்களா? ரைட்? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்களை டிகிரியாவும் பார்க்கலாம். டிகிரியா பார்க்க விரும்புறவங்க கான்செப்ட் எனக்கு இப்படிதான் சொன்னா புரியும், நான் இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்றத சொன்னீங்கன்னா இட் அப்பான்ஸ் யூ, டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் ஹூ ஆர் வில்லிங் டு அண்டர்ஸ்டாண்ட் பை தெம் இன் அன் டிகிரி வே. இல்ல எனக்கு டிகிரி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் குவைட் வாட் வெரி ஹார்ட் டிப்ளமேட்டிக், அதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம், எனக்கு டிகிரி தெரிஞ்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரிஃபர் இட், ஐ வாண்ட் இட் இன் அன் வெரி சிம்பிளஸ்ட் வே, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் அன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் வேணும், ரொம்ப கஷ்டமாலாம் வேணாம். எனக்கு கஷ்டமா இன் சென்ஸ் ரொம்ப வந்து அதிகமா உள்ள புகுந்து வேலை பார்த்து போடுறதுலாம் வேணாம், ரொம்ப சிம்பிளா கொடுங்கப்பா, ஏன்னா எனக்கு டைம் கிடையாது எக்ஸாம்ல போடுறதுக்கு. ஸோ அப்ப நான் டக்கு டக்குன்னு போட்டு முடிக்கிற மாதிரி ஈஸியா ஒரு கான்செப்ட் சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன சொல்லுவாங்கனாக்கா சில பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த கான்செப்ட் எடுத்துக்கோங்க. அரை விச் மீன்ஸ் ஹாஃப், 1 1.5, 2 2.5, 3 3.5, 4 இப்படியே தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு திரும்பி ஒரு பாக்ஸ் போடுறேன் பாருங்களேன். கொஞ்சம் பெரிய பாக்ஸாவே போடலாம். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் என்ன சொல்ல வரேன்றது. சோ அப்போ இவங்களை என்ன பண்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஃபர்ஸ்ட் 4 பிரிச்சனா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து என்ன சொல்லுவோம்னாக்கா ஒரே ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? 1 ஸ்டெப்னு சொல்லிட்டு அர்த்தம். சப்போஸ் இங்க இருந்து இங்கவே போறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அது வந்து ஹாஃப் ஸ்டெப்.
புரியுதுங்களா உங்களுக்கு? ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இங்க இருந்து இங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப். இங்க இருந்து இங்க போறாங்க அப்படின்னா இது ஃபுல் 1 கடக்குது. இது வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்க 1ன்னா அப்ப அடுத்து என்ன வருவாங்க? இங்க இருந்து இங்க வராங்கன்னா இது என்னது? இது 1 1/2 இல்லைங்களா? இவங்க 2. இது 2 1/2. இவங்க 3. இவங்க 3 1/2. இவங்க 4. ஃபைனலா வந்துட்டாங்களா? ஸோ இதுதான் டிகிரி பேசிஸ்ல கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா டிகிரி பேசிஸ்ல பாத்தீங்கன்னா 45 டிகிரியா 45 பிளஸ் 40 90 90 பிளஸ் 45 நமக்கு எவ்வளவு வருவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 135 வருவாங்களா? ஸோ அடுத்து திரும்பி 135 பிளஸ் 45 போட்டுனா நமக்கு எவ்வளவு வருவாங்க? 180 டிகிரி ரைட்? ஸோ 180 பிளஸ் 45 போட்டோம்னா ஒரு 20 225. திரும்பி 225 45 போட்டோம்னா 270 எக்ஸாக்டா வருவாங்களா? 270 வருவாங்க. 270 பிளஸ் 45 315. 315 ஒரு 45 நமக்கு எவ்வளவு வருவாங்க? ஃபைனலா 360 வந்துருவாங்க இல்லைங்களா? இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் டிகிரி. ஓகேங்களா? ஈவன் டிகிரி கான்செப்ட் அச்சோ டிகிரி கான்செப்டா அப்படின்றவங்களுக்கு ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதானா டிகிரி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தே வில் பி கிவிங் யூ சம் ப்ராப்ளம்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஓகேங்களா? செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஏரோ மார்க் இப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஓகே, அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏரோ மார்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஏரோ மார்க் வந்து நமக்கு என்ன ஃபேஸ் பண்றதா காமிப்பாங்கன்னா நமக்கு இங்க ஃபேஸ் பண்றதா காமிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அடுத்த ஆர்டர் என்ன வரும் அப்படின்றத கொஸ்டின் மார்க்காக கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இது பேஸ் டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏரோ மார்க் இப்படிதான் இருந்திருக்கு. ஸோ இப்போ இங்க தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. நம்ம இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது? மூவ்மெண்ட் என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆரம்ப கட்டத்துல இந்த ஏரோ மார்க் இங்க தான் இருந்திருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க மூவ் ஆன் ஆயிருக்கு. அடுத்து மூவ் ஆன் ஆயிருக்குன்னா நம்மளோட என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? இங்க போனாங்கன்னா ஆஃப், ஒரு இடையே இங்க வந்தாங்கன்னா 1 முடிவு பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இங்க இருக்கக்கூடியவங்க ஒரு இடையே இந்த பக்கம் வந்திருக்காங்க. ஸோ அப்பனா என்ன அர்த்தம்? இங்க 1 மொமெண்ட் மூவ் ஆன் 1 பிளேஸ் மூவ் ஆகியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இவ்வளவே தூரம் தான் இருக்காங்க. இங்க 1 1/2 வந்திருக்காங்க. திரும்பி இங்க இருந்து இங்க வந்திருக்காங்க. இங்க 2 வந்திருக்காங்க. அப்ப டெஃபினட்டா அடுத்தது என்னதான் வரும்? நமக்கு 2 1/2 வரும் இல்லைங்களா? ஸோ இப்போ 2 1/2ன்றப்போ ஃபைனலா என்ன ஆயிடும்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்கன்னா 2 இல்லைங்களா? ஸோ 2 இங்க தான் வந்து இருக்கும் ஃபைனலா. ஸோ திஸ் வில் பி தி ஆன்சர் 2 1/2. ஓகே, புரியுதுங்களா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏரோ மார்க் வந்து இப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி வரும் நமக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு டிகிரி வைஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? நமக்கு 90 டிகிரி மூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 45 டிகிரி, திரும்பி 90 டிகிரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மூவ் பண்ணியிருக்காங்க? 90 டிகிரி அப்படின்றப்போ நமக்கு என்ன ஆகுது? 45 90 95 பிளஸ் 45 தான் அடுத்தது மூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஃபினட்டா என்ன பண்ணோம்? முடிவு பண்ணி அடுத்ததை மூவ் பண்றோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இவ்வளோதான் ஸ்டெப் கான்செப்ட். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கான்செப்ட் ஆஃப் மூவ்மெண்ட். ஓகேங்களா? இப்போ கான்செப்ட் ஆஃப் மூவ்மெண்ட்ன்றப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க பாருங்க, நமக்கு அப்படியே அந்த டப்பாவே ஒரேடியா திருப்பி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் மேல இருக்கிறாங்களா, மேல இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, இன்னொரு கான்செப்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே எப்படி உல்டாவா இருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்து இருக்காங்க. நமக்கு அப்படியே ஒரு ஃபுல் 180 டிகிரி வந்திருக்கு. இங்க இருக்கக்கூடியது ஓகேங்களா, இங்க இருக்கக்கூடியது ஒரேடியா அப்படி திரும்பி இப்படிக்கா வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன இருக்கும்? 45 திரும்பி அப்படியே இப்படி திரும்பி வந்திருக்காங்க. இப்படி திரும்பி இப்படி திரும்பி இப்படி திரும்பி வந்திருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிருக்காங்க? அடுத்தது திரும்பி அதே கான்செப்ட் போட்டிருக்காங்க. ஒரு ஃபுல் ரொட்டேஷன். திரும்பி என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஹாஃப் ரொட்டேஷன் போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ரொட்டேஷன் வந்து மூவ் ஆன் ஆகிறது அப்படியே வந்து ஒரு ஹாரிசான்டல் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகுறாங்க இல்லையா? இவங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணுமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்க இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் தலைகீழா இங்க வந்திருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா அந்த சர்க்கிள் எல்லா இடத்துலயும் அப்படியே சேமா இருக்குது. அப்பனா இங்கேயும் சர்க்கிள் அப்படியே சேமா தான் இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்கள ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? 1 ஸ்டெப்ல தலைகீழா போடுறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 1/2 ஸ்டெப்ல நேரா ஆக்குறாங்க. புரியுதுங்களா? 1 ஸ்டெப்ல இங்க தலைகீழா போடுறாங்க. 1 1/2 ஸ்டெப்ல நேரா ஆக்குறாங்க. திரும்பி என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே ஸ்டெப் இங்க யூஸ் பண்ணி திரும்பி இங்க தலைகீழா ஆக்குறாங்க. ஸோ முன்ன பின்ன வந்து மாத்தி மாத்தி வருது. ஸோ கான்செப்ட் இஸ் மூவிங் தி கான்செப்ட். இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம், அங்க இங்க, இங்க அங்க அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகுறது. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் see few examples regarding clockwise
ஆர் ஆன்டி கிளாக்வைஸ் மூவ்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இட் இஸ் கிளாக்வைஸ் ஆர் ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா, மூவ்மெண்ட் பேசிஸ்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேங்களா, பிக்டோரியல் கிராஃபா தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டாட் இருக்குங்களா, ஆக்சுவலி இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிருக்கு, இங்க இருந்து இங்க போயிருக்கிறாப்ல. சரிங்களா, நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், ஸோ ஒரு ஒரு பாக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு இப்போ ஒரு ஏரோமார்க் இங்க இருக்கு. இப்போ இங்க இருந்து ஏரோமார்க் இப்போ இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணிருக்காங்க, இங்க இருந்து இங்க மூவ் ஆயிருக்காங்க. இப்போ இங்க இருந்து இங்க மூவ் ஆயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், இது ஒன் ஸ்டெப்னு அர்த்தம். கரெக்டா 90 டிகிரி மூவ் ஆயிருக்காங்களா, இங்க இருந்து எக்ஸாக்டா ஒரு 90 டிகிரி. கரெக்டா இங்க பாருங்க, எக்ஸாக்டா ஒரு 90 டிகிரி. 90 டிகிரினா விச் மீன்ஸ் ஸ்டெப் வைஸ் பார்த்தோம்னா 1 இல்லையா. ஸோ ஒரே ஐடியா வந்து பாத்தீங்கன்னா இங்க 1 வந்து மூவ் ஆன் ஆகியிருக்காங்க. ரைட், ஸோ 1 பிளேஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்க மூவ் ஆயிருக்காங்க. அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன மூவ் ஆகியிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இங்க இருந்து இங்க பார்த்தோம்னா இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்கதான் 1, ஆனா என்ன மூவ் ஆயிருக்காங்கன்னா இங்க மூவ் ஆயிருக்காங்க. ஸோ அப்பனா என்ன அர்த்தம், 1 1.5. ஸோ ஃபர்ஸ்ட் மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் 1, அடுத்து 1.5, அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க இருந்து இங்க 1, இங்க இருந்து இங்க 1 2, ஸோ இங்க 2. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, 1 2 2.5 2.5. அப்ப அடுத்தது என்ன, டெஃபினட்டா 3 தான். கரெக்டா, ஸோ அப்படி இருக்கிறப்ப 1 2 3 அப்புறம் என்ன அர்த்தம், this should be facing in this direction. இங்க இருக்காங்களா பாருங்க ஆப்ஷன்ல, எஸ் ஆப்வியஸா ஆப்ஷன் இருக்காங்க. ஸோ கரெக்டா பாருங்க, இங்க தேர்ட் பிளேஸ்ல இங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்ஷன் இஸ் இ. ஓகே, புரியுதுங்களா, என்ன பண்றேன், டிகிரி வைஸ் பார்த்தாலும் சரி எவ்ரி ஒன் இல்லைங்களா, வேற எப்படி பார்த்தாலும் விச் மீன்ஸ் டிகிரி வைஸ் எனக்கு அந்த திங்ஸோட எனக்கு கால்குலேட் பண்ண தெரியும்னா பாருங்க, ஸ்டெப் வைஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி பெஸ்ட் வே சீயிங் தம் அண்டர் ஸ்டெப் வே. ஓகேங்களா, நான் ஜஸ்ட் ஸ்டெப் வே தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டயக்ராம் இது, இந்த டயக்ராம் இப்படி மூவ் ஆயிருக்கிறாப்ல அப்படி மூவ் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம அதுக்கேத்த மாதிரி அவங்கள மூவ்மெண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ செகண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆன புரிஞ்சிச்சு இல்லைங்களா, செகண்ட்ல வந்து பாருங்க உள்ள பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸ்க்குள்ள வேற ஒரு சிம்பிளை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா தேர் ஆர் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா தேர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் திங். ஒன்னு பாக்ஸ் ஒரு பக்கம் திரும்பும், அந்த சிம்பிள் ஒரு பக்கம் திரும்பும், இட் டிபெண்ட்ஸ். புரியுதுங்களா, இல்ல ரெண்டுமே சேர்ந்து திரும்பும். புரியுதா நான் சொல்றது, ஒண்ணு பாக்ஸ் மட்டுமே மாத்திரமே திரும்பிட்டு போவோம், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிம்பிள் இன்னொரு பக்கம் திரும்பும். பாக்ஸுக்கு ஒரு கால்குலேஷன், சிம்பிளுக்கு ஒரு கால்குலேஷன், சில சமயம் பாக்ஸும் சிம்பிள் சேர்ந்தாப்புல திரும்பும், அது ஒரு கால்குலேஷன். இந்த மாதிரி 3 டைப்பா வருவாங்க இவங்க. ஓகேங்களா, இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ பாக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்காங்க, சிம்பிள் இப்படி பார்த்துருக்கு, பாக்ஸ் எக்ஸாக்டா அப்படி இருக்கிறாப்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நகர்த்தி இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கிற இதுவும் வந்து இங்க மூவ் ஆன் ஆயிருக்கு. ஸோ அப்புறம் என்ன எடுத்துனாக்கா ஒரு ஹாஃப் மூமெண்ட் நகர்ந்துருக்கு. கரெக்டா, ஒரு இங்க இருக்கிறது இங்க வந்திருக்கு இல்லைங்களா, ஸோ அப்போ இங்க ஹாஃப் மூமெண்ட் நடந்திருக்கு. ஸோ இப்போ இங்க ஹாஃப் நடந்திருக்கு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆன்டி கிளாக் வைஸ் நடந்திருக்கு. கவனிச்சிங்களா, கிளாக் வைஸ்னா இப்படி வரது, ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி போறது. சரியா, நமக்கு எப்படி பண்ணிருக்காங்க, இப்படிதான் போயிருக்கிறாப்ல. ஸோ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் நடந்திருக்கீங்க. ஓகேங்களா, ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து இவங்க மூவ் ஆயிருக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல ஹாஃப் ஸ்டெப் மூவ் ஆயிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா திரும்பி ஒரு இங்க இருக்க கூட இங்க வந்திருக்கு. ஸோ இங்க ஒரு ஹாஃப், ஸோ திரும்பி இங்க ஒரு ஹாஃப், திரும்பி இங்க ஒரு ஹாஃப். கரெக்டா, அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா என்ன ஆகுறாங்க, ஆனா இந்த டயக்ராம் வைஸ் பார்த்தா டயக்ராம் எப்படி மூவ் ஆறாங்க, இவங்க என்னவோ ஹாஃப் தான் மூவ் ஆறாங்க, ஆனா டயக்ராம் எப்படி மூவ் ஆகுது, உள்ள இருக்கக்கூடிய சிம்பிள் எப்படி மூவ் ஆகுது பாத்தீங்களாக்கா, இங்க இருந்து இங்க வந்திருக்கிறாப்ல 1. சிம்பிள் வைஸ் பார்த்தோம்னா இங்க இருந்து இங்க 1, திரும்பியும் இங்க 1, இங்க இருந்து இங்க 1, இங்க இருந்து இங்க 1. அப்ப என்ன ஆகணும், அடுத்தது பாக்ஸ் வந்து இன்னும் ஒரு ஹாஃபா திரும்பி பாக்குறதுக்கு இப்படி இப்படி தெரியணும் இல்லைங்களா. ஸோ இப்படி கோணலா இருப்பாப்ல இல்லைங்களா, ஸோ இப்படி இருப்பாங்க. ஸோ அப்போ சிம்பிள் வந்து என்ன இருக்கும், அப்படி கீழே பார்த்த மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா, இங்க இருக்கிறாப்லனா ஒரு 1 மூவ் ஆகுது இல்லைங்களா. ஸோ இப்போ 1 அடுத்த 1 இப்போ டெஃபினட்டா இப்படி கீழே பார்த்த மாதிரி தான் இருப்பாரு. ஸோ இப்போ கீழே பார்த்த மாதிரி கிராஸா இருக்கக்கூடியது ஆப்ஷன் டி, இவங்க தான். புரியுதுங்களா, மூவ்மெண்ட்ஸ் எப்படி மூவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
சி ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னாக்கா சிம்பிளும் தனியா மூவ் ஆகல, இப்போ இவங்களும் தனியா மூவ் ஆகல. ஆனா என்ன ஆயிப்போச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா இவங்க ஒரு ஹாஃப் மூமெண்ட் மூவ் பண்றாங்களா, யாரு பாக்ஸ் ஒரு ஹாஃப் மூமெண்ட் மூவ் பண்றதுனால சிம்பிள் என்ன ஆயிடுதுன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஹாஃப் மூமெண்ட்னால என்ன ஆகிடுறாங்க, அவங்க பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? சோ அவங்க பொசிஷன் அப்படியே என்ன ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து ஒன் ஒன்னா நகர்ந்துட்டே வராங்க, அவங்களும் உள்ள தனித்தனியா. புரியுதுங்களா? இவங்க ஹாஃப் நகர்ந்தாங்கன்னா அவங்க 1 நகர்றாங்க. இவங்க இன்னொரு ஹாஃப் நகர்ந்தாங்கன்னா அவங்க இன்னொரு ஒரு 1 நகர்றாங்க. இவங்க ஹாஃப்னா அவங்க இன்னொரு ஒரு 1 நகர்றாங்க. புரியுதுங்களா? எஸ். ஸோ அந்த ஹாஃப் நகரத்துக்கு ஏத்தாப்புல என்ன ஆகுறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஃபேஸ் பண்ண டைரக்ஷன் மாறுது. ஸோ அப்ப அந்த ஹாஃப் ஒன்ன்ற கேட்டகரியில 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா தான் மூவ் ஆன் ஆகுறாங்க. புரியுதுங்களா? எஸ், கிளியர்? கிளியர் ஆச்சுங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கிறாங்க, சோ நான் சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்து மூவ்மெண்ட்ஸ் மூவ் ஆனாங்க, நமக்கு வந்து மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 1 1/2 2 2 1/2 அந்த மாதிரி ஸ்டெப் மூவ்மெண்டா போனாங்க. ஆகையால நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ப்ராசஸா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆன்டி கிளாக் வைஸ் இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் தான் போனாங்க. கிளாக் வைஸ் போனாங்களா ஆன்டி கிளாக் வைஸ் போனாங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல கிளாக் வைஸ் போனாங்க. செகண்ட் ப்ராப்ளம்ல ஆன்டி கிளாக் வைஸ் போறாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ஒன்ல ஆன்டி கிளாக் வைஸ் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹாஃப் ஆஃப் மூமெண்ட்ல மூவ் ஆன் ஆகுது. சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 1 மூமெண்ட்ல மூவ் ஆகுறாங்க. ஓகேங்களா? கிளியர்? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ராப்ளம் ஃபிகர் நம்பர் 3. ஓகேங்களா? அதுல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நமக்கு 2 விஷயம் இருக்கு. ஒரு பாக்ஸ் இருக்கு. பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிக்சர் கணக்குப்படி அது எதுவுமே மாறல. அங்க இருக்கக்கூடியது மாறினது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க்கும் அந்த ரவுண்ட் மார்க்கும் தான் மாறி இருக்காங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க கிளாக் வைஸ்ல போயிருக்காங்களா ஆன்டி கிளாக் வைஸ்ல போயிருக்காங்களா பாருங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 பேர் இருக்காங்க. யார் யாரு? ஏரோ மார்க் இல்லையா? ஓகேடா. ஏரோ மார்க் சரிங்களா? கரெக்ட் தானுங்களா? ஏரோ மார்க் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரவுண்ட் இல்லையா? சோ அப்படி இருக்கிறப்போ வந்து எதனா வந்து 2மே வந்து இருக்கிறாங்க இல்லையா? சோ அப்ப 2த்துக்குமே வந்து செப்பரேட் நோட் பண்ண ஆரம்பிங்க. சோ ஃபர்ஸ்ட் ஹிண்ட் எடுக்கும் போது என்ன பண்ணுங்க, நீங்க அங்க இருக்கக்கூடிய பிக்சர்ஸ்க்கு ஏத்த மாதிரி லைனா அழகா வந்து மாத்தி மாத்தி ஹிண்ட் எடுத்துட்டே வாங்க. சோ அப்ப வந்து உங்களுக்கு ஈஸி. ஓகே. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏரோ மார்க் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்ப ஏரோ மார்க்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏரோ மார்க் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இந்த எட்ஜ்ல இருக்காங்க. அப்ப அடுத்தது இங்க மூவ் ஆன் ஆயிருக்காங்க. இங்க மூவ் ஆன் ஆயிருக்காங்கன்னா 1 ஸ்டெப் மூவ் ஆயிருக்காங்க. இது ஹாஃப், இது 1 இல்லையா? ஹாஃப் 1 ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. 1 ஆன்டி கிளாக் வைஸா மூவ் ஆன் ஆயிருக்காங்க. ஓகேயா? 1 ஆன்டி கிளாக் வைஸ். 1 ஏன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டி கிளாக் வைஸ்க்கு. ஏரோ மார்க் சொல்றேன் நானு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹாஃப் ஆன்டி கிளாக் வைஸ். 1 அதாவது 1/2 பாருங்க. இங்க இருந்து திரும்பி வந்து 1 போனாங்களா? இப்போ ஒரு ஹாஃப் போயிருக்காங்க. அப்ப டெஃபினட்டா அடுத்தது 1 இங்க தான் இருப்பாங்க. சோ அப்பனா டயகிராம்ல இப்படிதான் வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்தாகணும். அது என்னென்ன டயகிராம்ஸ் இருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ இருக்காங்க, ஆப்ஷன் சி இருக்காங்க, ஆப்ஷன் டி இருக்காங்க. இவங்க 3 பேத்துல யாரோ ஒருத்தர் தான் இவங்களுக்கு ஆன்சர். ஓகேயா? சோ இப்ப கமிங் டு திஸ் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸா பாத்தீங்களா? இங்க இருக்கிறது இங்க வந்து இருக்குது. அதுவும் ஹாஃப் 1 மொமெண்ட் மூவ் பண்ணிருக்குது. திரும்பி ஹாஃப் 1 ஹாஃப் டெஃபினட்டா 1 இப்படி கீழே பார்த்த மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏரோ மார்க் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல ஓகேங்களா? ஆன்டி கிளாக் வைஸ்ல 1 1 சாரி 1 ஹாஃப் 1 ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆயிருக்காப்ல. ஸோ இந்த ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளாக் வைஸ் டிரெக்ஷன்ல ஓகேங்களா? கிளாக் வைஸ் டிரெக்ஷன்ல 1 ஹாஃப் மூவ் பண்ணிருக்காப்ல. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஹாஃப் வந்திருக்காங்க, அடுத்தது 1 தான் வரும். அப்பனா இப்படி ஃபேஸிங்ல அப்படி கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கு நமக்கு? ஆப்ஷன் டி கரெக்டா இருக்காங்க. கரெக்டா? இப்படி ஃபேஸ் பண்ணிருக்கணும் ஏரோ மார்க். இந்த ரவுண்ட் மார்க் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஃபேஸ் பண்ணிருக்கணும். எப்படி இருக்காங்க, எந்த பாக்ஸ் எது கரெக்டா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டா ஆப்ஷன் டி தான் கரெக்டா இருக்காங்க. இல்லைங்களா? சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் நமக்கு. புரியுதுங்களா என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு? சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இது மூவ் ஆன் ஆகும். ஓகேங்களா? யாரு நமக்கு நான் வெர்பல் ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கான்செப்ட் மூவ் ஆன் ஆகும். ஓகே. ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷன் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இவ்வளவுதான் இது. சரிங்களா? அடுத்தது மூவ் ஆன் ஆகலாம். அடுத்தது அடிஷன் அண்ட் டிலீஷன் சொன்னேன் இல்லைங்களா? அடிஷன் டிலீஷன் ஒன்னு ஆட் ஆயிருக்கும், ஒன்னு மைனஸ் ஆயிருக்கும், ஒன்னு ஆட் ஆயிருக்கும், ஒன்னு மைனஸ் ஆயிருக்கும். இல்ல மொத்தமே ஆட் ஆயிருக்கும், ஒத்த மைனஸ் ஆகுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிஷன் அண்ட் டிலீஷன்ல வந்து பாத்தீங்கன்னா
நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கு நான் உங்களுக்கு, எல்லா ஏரோ மார்க்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா கீழே பார்த்தாப்புல இருக்கிறாங்க. கரெக்டா? எல்லா ஏரோ மார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா கீழே பார்த்தாப்புல இருக்காங்க. ரைட்? சரிதானுங்களா? எல்லாருமே வந்து நமக்கு எப்படி இருக்கிறாங்க, கீழே பார்த்தா மாதிரி தான் இருக்கிறாங்க இல்லைங்களா? சோ இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மொத்த பேருமே என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே வந்து ஒன் மொமெண்ட் மூவ் ஆயிருக்காங்க. சோ வந்து இப்படி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஃபார்வர்டு பேக்வேர்டுன்ட்டு ஒன்னு மூவ் ஆன் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டவுன் ஃபேசிங்கா இருக்காங்களா, டவுன் ஃபேசிங்கா இருந்துச்சு, அப்புறம் ஒன் மொமெண்ட் மூவ் ஆயிருக்காங்க. அதாவது ஃபார்வர்டா ஒன் மொமெண்ட், ஆன்டி கிளாக் வைஸா ஒன் மொமெண்ட் மூவ் ஆயிருக்காங்க. அப்படி மூவ் ஆன் ஆகும்போது என்ன ஆயிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு ஃபர்ஸ்ட் 5 பேர் இருக்காங்க, இங்க ஒருத்தர் டிலீட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? ஒருத்தர் டிலீட் ஆகியிருக்காங்க. அதாவது இங்க போறப்போ ஒருத்தர் கழிஞ்சு போறாங்க, மூவ் ஆகுறப்போ ஒருத்தர் கழிஞ்சு, விச் மீன்ஸ் கம்மி ஆகிடுறாங்க. திரும்பி என்ன ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா பழைய பொசிஷனுக்கு வராங்க. திரும்பி இப்படி போறப்போ ஒருத்தர் கம்மி ஆகுறாங்க, திரும்பி இப்படி வராங்க, திரும்பி இப்ப போறப்ப டெஃபினட்டா ஒருத்தர் கம்மி ஆவாங்க இல்லைங்களா? சோ இப்ப அடுத்த பொசிஷன் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகுறாங்க, ஒரிஜினல் பொசிஷன் 1 கீழே பார்த்த மாதிரி இருக்காங்க, அப்புறம் இங்க பார்த்த மாதிரி இருக்காங்க, திரும்பி கீழே பாக்குறாங்க, இங்க போறப்ப கம்மியா ஒருத்தர் ஆகுறாங்க. சோ அப்புறம் திரும்பி இங்க பார்த்த மாதிரி இருக்காங்களா? சோ இப்ப அடுத்தது என்ன ஆவாங்க, அப்படி போவாங்க. அப்படி போறப்ப என்ன ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 2 பேர் தான் இருப்பாங்க இல்லைங்களா? எக்ஸாக்ட்டா நமக்கு 2 பேர் தான் இருப்பாங்க. ஆன்சர் வில் பி திஸ். ஆப்ஷன் இ வில் பி தி ஆன்சர். புரியுதுங்களா? திரும்பி அடுத்தது என்ன ஆவாங்க, அப்படியே அந்த 2 பேர் என்ன ஆவாங்க பாத்தீங்கன்னாக்கா கீழே பார்த்த மாதிரி வருவாங்க. அடுத்து திரும்பி ஒருத்தர் ஆவாங்க. புரியுதுங்களா? இப்படிதான் அது வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா மூவ் ஆன் ஆகும் அது கான்செப்ட். இவ்வளவுதான் அடிஷன் டிலீஷன். புரியுதுங்களா? அடுத்து என்ன ஆகுறாங்க, கரெக்டா வந்து என்ன இருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்காங்க இல்லையா? சோ அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா ஒரு ஹாஃப் மொமெண்ட் மூவ் ஆகுறாங்க. ஹாஃப் மொமெண்ட் மூவ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒருத்தர், இங்க ஒருத்தர், மேல ஒரு, ஓகேங்களா, ஜஸ்ட் மேல ஒருத்தர் வராங்க. ஹாஃப் மூவ் ஆகுறாங்க, மேல ஒருத்தர் வராங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நகர்த்து எல்லாமே இங்க எந்த மூமெண்ட்ஸ்னு பாருங்க. ஹாஃப் ஹாஃப் எல்லாமே ஹாஃப் மூமெண்ட் தான். ஓகேங்களா? மூமெண்ட்னு பார்த்தா இங்க எல்லாமே ஹாஃப் மூமெண்ட் தான். இப்போ அடிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப்க்கு 1 ஆட் ஆகுறாங்க, மேல ஆட் ஆகுறாங்க, டாப்ல 1, செகண்ட் ஹாஃப்க்கு பாட்டம்ல 1. சரிங்களா? தேர்ட் ஹாஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு எப்படி இருக்கு, இப்படி இருக்கிறப்போ என்ன ஒன்னு ஆட் ஆகுறாங்களா? தேர்ட் ஹாஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒருத்தர் ஆட் ஆகுறாங்க. அடுத்தது திரும்பி என்ன ஆகுறாங்க, இங்க ஒருத்தர் ஆட் ஆகுறாங்க. அப்ப டெஃபினட்டா என்ன ஆகணும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது இங்க ஒருத்தர் ஆட் ஆன் ஆகுவாரு இல்லைங்களா? இங்க ஒருத்தர் ஆட் ஆன் ஆகுறப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு, சோ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட் ஆவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்க மேல ஆட் பண்றது பத்தி. ஒரு மேல கீழே மேல கீழே, புரியுதுங்களா? ஹாஃப் மொமெண்ட், டாப்பு பாட்டமு, டாப்பு பாட்டமு, டாப்பு பாட்டமு மூவ் ஆன் ஆகுறாங்க. சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுறாங்க, இங்க டாப்புங்களா, இங்க பாட்டம், இங்க டாப்பு, இங்க பாட்டம். அப்ப டெஃபினட்டா அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல தான் வந்து எதனா இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த பக்கம் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. நமக்கு ஆக்சுவலி எப்படி இருக்கணும், அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப இப்படி இருக்காங்களா, நமக்கு இப்படி இருக்காங்க இல்லைங்களா? சோ நமக்கு அடுத்தது வந்து எப்படி இருப்பாங்கன்னாக்கா இப்படி மூவ் ஆன் ஆயிருப்பாங்க. சோ அதாவது இந்த சைடா இருப்பாங்க, இப்படி பார்த்த மாதிரி இருப்பாங்க. இருந்துட்டு ஒரு கோடு 2 ஏரோ மார்க் போட்டிருக்காங்களா, இப்ப இந்த 2 ஏரோ மார்க்ல ஒண்ணு இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் ஏதோ ஒரு பக்கம் வந்து கூடுதல் எக்ஸ்ட்ரா ஏறி இருக்கும். புரியுதுங்களா? ஒண்ணு இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் ஏதோ ஒரு பக்கம் கூடுதல் எக்ஸ்ட்ரா ஏறி இருக்கும். ஏறி இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஆக்சுவலி ஆப்ஷன் ஏ தான் நமக்கு அப்படி இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம கால்குலேஷன் படி ஆப்ஷன் ஏ தான் அப்படி இருக்காங்க இல்லைங்களா? இவ்வளவுதான் நமக்கு ஆன்சர். புரியுதுங்களா? ஹாஃப் மவுண்ட் மூவ் ஆகுறாங்க, மேல கீழே மேல கீழே மேல கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா அடிஷன் பண்ணிட்டே வராங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைனலா அந்த 5th பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு கீழ் பக்கம் தான் வந்து நமக்கு என்ன ஆகுது, இங்க ஆக்சுவலி ஆட் பண்ணி முடிக்கிறாங்க. சரிதானுங்களா? இந்த கீழே தான் நமக்கு என்ன என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி முடிக்கிறாங்க. அப்ப டெஃபினட்டா அடுத்தது ஒண்ணு இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் ஏதோ ஒரு பக்கம் ஆட் பண்ணுவாங்க. சோ அது ஏதோ ஒரு பக்கம் எப்படி ஆட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இங்க நான் போட்டிருக்க பொசிஷன் படி இப்படி இருப்பாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ எந்த பாயிண்ட் அப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா ஏ தான் அப்படி இருக்கிறாங்க இல்லைங்களா? சோ நமக்கு ஆன்சர் வில் பி ஏ. ஓகே. சோ இப்போ கம்மிங் டு திஸ் தேர்ட் ப்ராப்ளம். தேர்ட் ப்ராப்ளம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்காங்க, சோ தேர்ட் ப்ராப்ளம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு, சோ ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்காங்களா, அந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இருக்காங்க இல்லைங்களா, இவங்க இங்க இருக்காங்க. சோ அடுத்தது இங்க வந்து என்ன ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு தலைகீழா இருக்காங்க. ஒரு ஒரு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்காங்க, ஒரு டிலீஷன் இருக்கு இங்க. ஓகே, இங்க இருக்கிறவங்க இங்க மூவ் ஆன் ஆகி இருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இங்க இருக்கிறவங்க மூவ் ஆன் ஆயிருக்காங்கன்னா சோ இது வந்து ஹாஃப்,
இது வந்து 1 மூவ் ஆயிருக்காங்க. ஸோ அப்ப இவங்களுக்கு இது ஹாஃப். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மொமெண்ட்ஸ்ல மூவ் ஆன் ஆகிட்டே போறாங்க. ஓகே. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது நமக்கு என்ன ஆகுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள ஃபேஸ் பண்ண மாரி வராங்க. ஓகே. உள்ள, வெளிய, உள்ள, வெளியன்னு சொல்லிட்டு மாறி, மாறி வராங்க எவ்ரிஒன். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அடுத்தது இங்க ஒருத்தர் வராங்க. இங்க ஒரு அடிஷன் ஆகுறாங்களா? இங்க ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஒண்ணு வருது. ஓகே. ஜஸ்ட் இட் இஸ் பீயிங் ஹியர். அடுத்ததுல இப்படி வராங்க. தென் இட் இஸ் கோயிங் இன்வர்டா உள்ள போறாங்க. தென் ஒன் இஸ் ஆடிங் அப். அடுத்து டெஃபினட்டா எப்படி இருப்பாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு என்ன பண்றாங்க? அடுத்தது இங்க மூவ் ஆன் ஆகுறாங்க. இங்க மூவ் ஆன் ஆகுறப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒன்னு ஆட் ஆன் ஆகுதா? இந்த இடத்துல நமக்கு எத்தனை ஆட் ஆன் ஆகுறாங்கன்னு பாருங்க. 2 ஆட் ஆன் ஆகுறாங்க. கரெக்ட்டுங்களா? அடுத்தது டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு 3 ஆட் ஆன் ஆகுறாங்க பாருங்க. இப்படியே இங்க மூவ் ஆன் ஆகிடுறாங்க. நமக்கு 1, 2, 3, 4 இப்படி இருக்கிறவங்க கூட 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆன் ஆகுறாங்களா? ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன ஆகுறாங்க? ஃபர்ஸ்ட்ல வந்து 1, அடுத்ததுல 2, அடுத்தது 3ன்றப்ப டெஃபினட்டா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 4 தான் ஆட் ஆன் ஆவாங்க. 4 ஆட் ஆன் ஆகுறாங்க அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு எப்படி இருப்பாங்க? இங்க ஒருத்தர், இங்க ஒருத்தர். திரும்பி 1, 2, 3, 1, 2, 3, 4. நமக்கு யார் அப்படி கரெக்ட்டா இருக்காங்க? ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டா இருக்காங்க இல்லைங்களா? இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே. கிளியர்? புரிஞ்சுதுங்களா? நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? இவ்வளவுதான் எவ்ரிஒன் அடிஷன் டிலிஷன். புரிஞ்சுதுங்களா? அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. பொசிஷன்ஸ் இன் அவுட் இன் அவுட் மூவ். ஃபர்ஸ்ட் இன் அவுட் இன் அவுட் மூவ் ஆகி அப்படியே நமக்கு என்ன ஆகுறாங்க? 1, 2, 3, 4 பேசிஸ்ல ஆட் ஆன் ஆகிட்டே போறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 1 ஆட் ஆன் ஆகுறாங்க. அடுத்தது 2 ஆட் ஆன் ஆகுறாங்க. அடுத்தது 3 ஆட் ஆன் ஆகுறாங்க. டெஃபினட்டா அடுத்தது 4 தான் ஆட் ஆகாங்க இல்லைங்களா? ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே. புரிஞ்சுதா? ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இங்க இருந்து இங்க இடம் மாற்றுவாங்க. புதுசு புதுசா உள்ள ஆளை கொண்டு வருவாங்க. மாற்றி மாற்றி அமைப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலா நம்ம ரொம்ப வந்து க கன்ஃபியூஸ் ஆகவே வேணாம். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? டீ இங்க இருக்காங்களா? இந்த டீ இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருக்க டீய நம்ம என்ன பண்ணிருக்காங்கனாக்கா, ஆப்போசிட் பாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஆப்போசிட் பாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இங்க புதுசா வந்து 2 பேர் கொண்டு வந்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடியவங்கள மேல அனுப்பிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டாங்க. இங்க இருக்கிறவங்க இங்க போயிட்டாங்க. அப்புறம் வந்து ஆல்ரெடி இங்க இருந்தவங்க டிஸப்பியர் ஆயிட்டாங்க. புதுசா ஒருத்தர் இங்க வந்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிறவங்க நேர் ஆப்போசிட்க்கு இங்க வந்துட்டாங்க. இங்க இருக்கக்கூடியவங்க இங்க போயிட்டாங்க. ஓகேங்களா? அப்புறம் இங்க புதுசா ஒருத்தர் வந்துட்டாங்க. ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்க பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கவங்க இங்க வந்துடுவாங்க. அப்ப என்ன ஆயிடுவாங்க? இங்க இருக்கவங்க இங்க வந்துருவாங்க. இங்க புதுசா ஒரு ஆள் வந்துருவாங்க. இல்லைங்களா? ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா, திரும்பி என்ன பண்றாங்க? இங்க இருக்கக்கூடியவங்க நமக்கு என்ன பண்றாங்க? இங்க வந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க இங்க வந்துடுறாங்க. இங்க இருக்கக்கூடியவங்க இங்க வந்துடுறாங்க. இங்க புதுசா ஒருத்தவங்க வந்துருவாங்க. ஆக்சுவலி இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் எப்படி இங்க வந்தாங்களோ, அதே மாரி இங்க வந்துடுறாங்களா? புரியுறதா? இங்க எப்படி வந்து பிஎஸ் டி ட்ரையாங்கிள் ஓ ஸ்கொயர் வந்திருக்காங்களோ, அதே மாரி P0S வந்திருக்காங்க. இல்லையா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும்? அடுத்தும் அதே மாரி தான் போட்டாகணும். அப்ப என்ன பண்ணி ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு P இங்க வந்துருவாங்க. S இங்க போயிடுவாங்க. இல்லைங்களா? ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, P இங்க வந்துருவாங்க. S இங்க போயிடுவாங்க. புதுசா இங்க ஒரு ஆள் வந்துருவாங்க. அது மாரி எந்த ஆர்டர் இருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இருக்கிறது நமக்கு 2 பேர் தான் இல்லைங்களா? ஸோ ஒண்ணு ஆப்ஷன் பி, இன்னொன்னு ஆப்ஷன் சி. ஆனா நமக்கு ஆர்டர் என்ன ஆயிடுச்சு? ட்ரையாங்கிள் இங்க வந்துட்டாங்க. இப்ப பாருங்க, வந்த சிம்பிளே திரும்பி இங்க ரிப்பீட் ஆகல. ஸோ அப்பனா புது சிம்பிள் ஸ்டார் தான் வந்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இஸ் சி. புரியுதுங்களா? அவங்க போறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விச் மீன்ஸ் எப்படி பார்த்தாலும் இந்த ஆர்டர் தான் போறாங்க. இருக்கக்கூடியவங்க இங்க வந்துடுறாங்க. இங்க இருக்கக்கூடியவங்க இங்க போயிடுறாங்க. அப்ப புதுசா ஒருத்தர் இங்க வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட் புதுசா ஒருத்தர் இப்படி போறாங்க, இப்படி வராங்க, புதுசா ஆப்போசிட். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடென்டிக்கலா இருக்கிறாங்க. ஸோ நம்ம முழுசா போட்டு பார்க்கணும் கூட சில விஷயங்கள் அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ஆர்டர் செக் பண்ணுங்க. ஏன்னா இவங்கள மாதிரி தான் இவங்களும் வந்திருக்காங்க. கரெக்ட்டா இவங்கள பார்க்கறதுக்கு அப்படியே இவங்களும் இப்படி இருக்காங்களா? ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு என்ன ஆர்டர்ன்னு கண்டுபிடிங்க. இவங்களுக்கு அதே மாரி அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிருவாங்க. புரியுதுங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன குடுக்குறாங்க? எக்ஸ், ஓ குடுக்குறாங்களா? எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷன்ல 1 1/2 போறாங்க. ஓகேயா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரேடியா இங்க 1 1/2 வந்துடுறாங்க. ஓ வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கேயே தான் விச் மீன்ஸ் அங்க இருந்து கிளாக் வைஸா நமக்கு என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 இங்க வராங்க.
புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? எக்ஸ் இங்க 1 1/2 தூரம் வராங்க. அப்புறம் 1 இங்க வராங்க இவங்க. அப்ப என்ன ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இடையில புதுசா ஒரு சிம்பிள் கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன பண்றாங்க? திரும்பி எக்ஸ் வந்து ஒரு 1 வந்து கிளாக் வைஸ்ல பேக் போறாங்க. ஓ வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி வந்த வழிய திரும்பி போயிடுறாங்க. ஓகேங்களா? வந்த வழிய திரும்பி போயிட்டு, நமக்கு என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப திரும்பவும் எக்ஸுக்கும் ஓ இடையில புது ஆள் இங்க வராங்க. ஓகேங்களா? இவங்க என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 மூவ் ஆன் ஆகுறாங்க. ஓகே. ஸோ இப்ப என்ன பண்றாங்க? அடுத்தது வந்து அ எக்ஸ் வந்து ஒரு ஹாஃப் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் ஆறாங்க. ஃபர்ஸ்ட் 1 1/2 அடுத்து 1 அடுத்து ஹாஃப். ஓகேங்களா? அடுத்து ஹாஃப். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹாஃப் இங்க மூவ் ஆன் ஆகுறாங்க. மூவ் ஆன் ஆன உடனே என்ன ஆகுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஓ அங்கேயே ரிமைன் ஆகுறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே எல்லாருமே ஹாஃப் ஹாஃப் நகர்ந்து நகர்ந்து பாருங்க. இவங்க ஹாஃப், இவங்க ஹாஃப், இவங்க ஹாஃப். எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்டி கிளாக் வைஸ் நகர்ந்து வராங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க மட்டும் என்ன பண்றாங்க, அங்கருந்து நேரா திரும்பி ஆன்டி கிளாக் வைஸ்ல 1 நகர்ந்து வந்துடுறாங்க. இப்ப இவங்களுக்கும் இடையில ஒரு புது பாக்ஸ் கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2 1/2 மாரி வந்து ரெடியூஸ் ஆயிட்டே வராங்க மாறி, மாறி. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசா வர, வர அந்தந்த மொமெண்ட்ஸ் எப்படி நகர்ந்து வந்தாங்களோ, அந்தந்த மொமெண்ட்ஸ் மாரி நகர்ந்து போறாங்க. புரியுதுங்களா? அந்த மொமெண்ட்ஸ் நகர்ந்து போறது அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ஆகுறாங்க, இந்த எக்ஸ் அங்கேயே ரிமைன் ஆகுறாங்க. ஓ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் 1 மூவ் ஆன் ஆகுறாங்க. ஸோ அப்ப என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க எல்லாம் அப்படி ரிமைன் ஆகுறாங்க. இப்போ இவங்களுக்கு இடையில ஒரு புது ஆள் அதாவது இவங்களுக்கு இடையில என்னென்ன கேப்ஸ் இருக்கோ, அவங்களுக்கு இடையில ஒரு ஒரு புது ஆள் கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப அடுத்தது யார் எங்க மூவ் ஆன் ஆகுவாங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இப்ப இவங்க மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸோட மூவ்மெண்ட் 1 ஃப்ரண்ட், 1 பேக்வேர்டு, ஹாஃப் பேக்வேர்டு, அப்புறம் 1 திரும்பி ஃப்ரண்ட். அப்ப டெஃபினட்டா அடுத்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, 1 ஃப்ரண்ட் தான் வருவாங்க இல்லீங்களா? ஸோ 1 ஃப்ரண்ட் வருவாங்களா? இல்ல ஹாஃப் மூவ் ஆன் ஆவாங்களா? ஸோ இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 1 ஹாஃப் இல்லீங்களா? திரும்பி 1 முடிஞ்சு போச்சு. 1 அப்ப நமக்கு திரும்பி என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேக்வேர்ட்ல ஒரு 1 போவாங்களா? பேக்வேர்ட்ல 1 போறப்ப நமக்கு வந்து என்ன ஆவாங்கன்னா, இவங்க நமக்கு அப்படியே மூவ் ஆன் ஆகுவாங்க இல்லைங்களா? ஸோ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி நமக்கு அப்படியே இந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகி தூரம் போயிடுவாங்க. இல்லையா? ஸோ அப்படி மூவ் ஆன் ஆகுறப்ப எக்ஸாக்ட்டா சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு பிளாக்ல இருக்கிற ஒவ்வொரு சிம்பிளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு ப்ராப்ளம் ஃபிகர்ல வந்து ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆன் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிம்பிள் வந்து மூவ் ஆகுது பார்த்தீங்களா? ஒரு சைடு மூவ் ஆன் ஆகும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மூவ் ஆகுறதுக்கு அப்புறமே வந்து என்ன பண்றாங்க, ஒரு புது சிம்பிள் ஒரு பக்கம் வராங்களா? ஸோ அதே மாரி வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஒரு ஒரு பிளாக்குக்கு மூவ் ஆன் ஆக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு என்ன ஆகுறாங்க, புது புது சிம்பிள்ஸ் ஒரு ஒரு இடத்துல வந்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மூவ் ஆக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு என்ன ஆர்டர்ல போறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைனலா வந்து செகண்ட் இதுல வந்து ஒரு 4 1/2 மூவ்மெண்ட் வராங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் மொமெண்ட் போறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படியே தான் வந்து மாத்தி மாத்தி மூவ் ஆகுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் ரொட்டேஷன் தான் முடிச்சுட்டு வராங்க ஆக்சுவலி. ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் முடிச்சுட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி பார்த்து வரேன்னா, கிளாக் வைஸ் நம்ம பார்த்து பண்ண வேண்டியதுதான். ஓகே. வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப ஃபார்வர்டா ஒண்ணு மூவ் ஆன் ஆகுவாங்க. ஒரு ஹால்ஃப் மூவ் ஆகுவாங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அடுத்தது வந்து என்ன ஆகுறாங்க, ஒரு ரிவர்ஸ் ஃபார்வர்டுன்றப்ப இங்க ஒரு ஹால்ஃப் வந்து ஃபார்வர்டா மூவ் ஆன் ஆகுறாங்க. சின்ஸ் இவங்க ஹால்ஃப் ஃபார்வர்டா மூவ் ஆன் ஆகுறதுனால, எந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க ஜஸ்ட் இந்த சிம்பல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்களேன். இட்ஸ் மீன் சர்க்கிள் சிம்பல் மட்டும். ஹால்ஃப் மூவ் ஆன் ஆகுறதுனா டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்ஷன் வந்து இவங்க தான் இருப்பாங்க. அதே மாரி வந்து பாருங்க, இப்ப புதுசா ஒரு சிம்பல் வேற உள்ள கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா? புதுசா சிம்பிள்க்குள்ள உள்ள கொண்டு வந்திருக்காங்களா? எஸ் அப்படின்றவங்கள அவங்க மூவ் ஆன் ஆகுற அந்த பிளேஸ்க்கு கொண்டு வந்துடுறாங்க. அவ்வளோதான் எவ்ரிஒன். ஓகே? கிளியர் ஆகுதுங்களா? எஸ். அவ்வளோதான் செகண்ட் ப்ராப்ளம். ஓகேங்களா? தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்கன்னா, நமக்கு ஆக்சுவலி ஸோ இட் இஸ் அப்படியே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆன் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி வராங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து டாப்ல இருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து என்ன பண்றாங்கனாக்கா, டாப்ல இருக்கிறது வந்து ஒரு டயகனல் ஆப்போசிட்டா மூவ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிம்பிள் பாட்டம்ல இருக்கிறது டாப் ரைட் பொசிஷனுக்கு போகுது. புரியுதுங்களா? சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரைட்ல இருக்கக்கூடியது டாப் ரைட் பொசிஷனுக்கு போறாங்க. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ஆகுறாங்கனாக்கா, ஸோ அடுத்தது
லெஃப்ட் சைட் பாட்டம்ல இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா பாட்டம்ல ரைட்ல ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா? ரைட்ல ஷிஃப்ட் ஆகுறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்படியே உங்களோட ரிவர்ஸ் பொசிஷன்ல இங்க இருக்கக்கூடியவங்க ரிவர்ஸ் பொசிஷன்ல போறாங்க. அதாவது இந்த டாப் இருக்காங்க இல்லைங்களா, இது டாப் ரைட்டு, டாப் லெஃப்ட், டாப் ரைட், பாட்டம் ரைட்டு, பாட்டம் லெஃப்ட். ஓகேங்களா? ஸோ பாட்டம் லெஃப்ட்ல இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ரிவர்ஸ் பொசிஷன்ல போறாங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரைட் இதுல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுல என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா லெஃப்ட் பாட்டம்க்கு வந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓகே. ஸோ இங்க ரைட் காலம்ல இருக்கக்கூடியவங்க ஓகேங்களா? ஸோ ரைட் பாட்டம்ல இருக்கக்கூடியவங்க ரைட் எட்ஜுக்கு போயிடுறாங்க. ஓகேங்களா? இது மாதிரி எட்ஜுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி இவங்க இங்க வந்துடுறாங்க. அதே மாதிரி என்ன கேட்டாங்க இங்க இருக்க இங்க போயிடுறாங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுறாங்க இங்க இருக்கக்கூடியவங்க ரிவர்ஸ் ஆயிடுறாங்க. இங்க இருக்கக்கூடியவங்க ரிவர்ஸ் ஆயிடுறாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ இங்கேயும் அதே பொசிஷன் தான் போறாங்க. இப்போ இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகிடுவாங்க ஸோ அடுத்த பாக்ஸ்ல வந்து எப்படி இங்க வராங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடியவங்க அடுத்ததுக்கு ஒரு 1 மொமெண்ட் ஸ்ட்ரைட்டா மூவ் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரைட் இதுக்கு அதே நமக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல கீழே இறங்கி வந்துடுறாங்க. ஸோ லெஃப்ட் எட்ஜ்ல இருந்து நமக்கு லெஃப்ட் பாட்டமுக்கு வந்துடுறாங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுறாங்க இங்க இருக்கக்கூடியவங்க ரைட் எண்டுக்கு போயிடுறாங்க. இவங்க இப்போ ரிவர்ஸ் ஆகுறாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க அடுத்த இதுக்கு போயிடுறாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடியவங்க நமக்கு என்ன ஆகுறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட லெஃப்ட் பக்கம். ஸோ இப்போ எல்லாமே ப்ராசஸ் லெஃப்ட் பக்கம் நடக்கிறதுனால இப்படி நடக்குதுங்களா? ஸோ அப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரைட், திரும்பி அடுத்தது லெஃப்ட். ஸோ திரும்பி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நமக்கு ரைட் பொசிஷன் நடக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ ரைட் பொசிஷன் நடக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகிடுவாங்கன்னா இங்க இருக்கக்கூடியவங்க என்ன ஆயிடுவாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரேடியா என்ன ஆகிடுவாங்க இப்படி கீழே திரும்பிடுவாங்க. கரெக்ட்டுங்களா? ஆப்போசிட்டா திரும்பிடுவாங்க. ஆப்போசிட்டா திரும்பினதுக்கு அப்புறம் என்ன ஆவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த எட்ஜ்ல இருக்கக்கூடியவங்க அப்படியே என்ன பண்ணுவாங்க இப்படி கீழே பார்த்து இருக்கக்கூடியவங்க இந்த எட்ஜுக்கு போயிடுவாங்க இல்லைங்களா? மேல இருக்கக்கூடியவங்க இங்க கீழே வந்துருவாங்க. இங்க கீழே இருக்கக்கூடியவங்க மேல போயிடுவாங்க. அப்படியே இவங்க என்ன ப்ரொசீஜர் வந்தாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் இங்க வருவாங்க. ஸோ அப்படி எப்படி இருக்காங்க யார் சூட்டபிளா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான் நமக்கு கரெக்டா சூட்டபிளா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் இ. புரியுதுங்களா? ஸோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அந்த மூமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? கிளியர்? புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும்? அப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஃபிகர் மாதிரி பார்க்கலாம். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒரு எல் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 1 ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்தது 1 2 அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 1 2 3 அடுத்து டெஃபினட் என்ன பண்ணிப்பாங்க 1 2 3 4 அப்ப அடுத்தது என்ன பண்ணுவாங்க 1 2 3 4 5. இப்போ அடுத்த டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க இப்படிதான் இருக்கும். ஸோ எங்க இருக்காங்கன்னு பாருங்க ஆப்ஷன் பி இங்க இருக்காங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஒன்ஸ் நம்ம போட்டோம்னா போதும் அப்படியே ஃபாஸ்டா நமக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்றாங்க 1 இங்க இன்க்ளூட் பண்றாங்க. அடுத்தது கீழே 1 திரும்பி மேல கீழே திரும்பி டெஃபினட் என்ன ஆகும் மேலே தான் இருக்கும். கரெக்டுங்களா? பாருங்க மேல கீழே திரும்பியும் இங்க மேல இங்க தான் யாரோ ஒருத்தர் வரணும். ஸோ இந்த பொசிஷன்ல விச் மீன்ஸ் இந்த பாக்குறதுக்கு இப்படி எந்த இது இருக்கோ அதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி வில் பி தி ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ பாருங்க இங்க இருக்கக்கூடியது நமக்கு என்ன ஆகுது ஒரு செமி சர்க்கிளா இருக்காங்க. ஓகேங்களா? இங்க இருந்து இங்க செமி சர்க்கிளா வராங்க. திரும்பி என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் சர்க்கிளா மூவ் ஆன் ஆகுறாங்க. திரும்பி இங்க இருக்கக்கூடியவங்க அடுத்தது என்ன வாங்க இந்த பொசிஷன்ல இப்படி கீழே பார்த்தா மாதிரி நமக்கு வருவாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ டெஃபினட்டா யார் வந்து சூட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான் நமக்கு கரெக்டாக இருப்பாங்க. புரியுதுங்களா? இவங்க எந்த ப்ராசஸ்ல போறாங்களோ அதே ப்ராசஸ்ல இவங்க போவாங்க. ஸோ அப்போ இவங்க அடுத்தது வந்து என்ன வாங்கினாக்கா இந்த ஹாஃப்ல இங்க வருவாங்களா? அடுத்தது ஃபுல் இதுல இவங்க இப்படி மூவ் ஆன் ஆகுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது டெஃபினட்டா என்ன வரும் ஒரு புதுசா ஏதோ ஒரு சிம்பிள் வரும். ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரையாங்கிள்ல ஹாஃப் ட்ரையாங்கிள் எங்க இருக்கும் திரும்பி ஃபுல் ட்ரையாங்கிள். ஸோ அந்த மாதிரி சிம்பிள்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ the answer is this. ஓகே நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா எல்லாருக்கும்? எஸ் சீரியஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லைங்களா? See everyone. ஸோ அனாலஜின்றப்போ அதே கான்செப்ட் தான். வேர்பல்ல பார்த்தா அதே சேம் கான்செப்ட் தான் எவ்ரி ஒன். சரிங்களா?
ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெரியசா வித்தியாசம்லாம் இல்ல. அப்படியே ரொம்ப சிமிலரா இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ்லாம் இருக்காது இவங்களுக்கு. ஓகேங்களா? அங்க என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் பார்ப்போம் நம்ம. சரிங்களா? ஸோ என்ன அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா பொழுதுபோக்கா வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் எலும்பு வச்சு விளையாடும். பூனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உருளையா இருக்கக்கூடியதை வந்து பார்த்தாலும் வச்சு விளையாடும் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பொழுதுபோக்கு. ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க வேர்டிங்ஸ்லயும் இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க சூசிங் ஒன் எலமெண்ட் ஆஃப் அ சிமிலர்லி ரிலேட்டட் பேர். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன் எலமெண்ட் வந்து அப்படியே வந்து சிமிலரா இருக்கக்கூடிய ரிலேட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் ஃபைண்டிங் தி ஆட் பேர் ஆஃப் தி ஃபிகர். ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா யாரு சம்மந்தமே இல்லாம இருக்காங்களோ அவங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபைண்ட் அ பேர் ஆஃப் சிமிலர் ஃபிகர் அண்ட் பேட்டர்ன் டு ஒரிஜினல் பேர். ஓகேங்களா? ஒரிஜினல் பேர்ல இருந்து சிமிலர் பேர் பார்க்கறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்டிங் பேர் ஆஃப் ஃபிகர்ஸ் ஹேவிங் அதர் தேன் தி ஒரிஜினல் பேர். ஒரிஜினல் பேர் இல்லாம வேற யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்களோ அவங்க. அதுக்கப்புறம் செலக்டிங் கரெக்ட் ஃபிகர் ஆன் த பேசிஸ் ஆஃப் அனாலஜி ஃபிகர்ஸ். ஸோ கரெக்ட் ஃபிகர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அனாலஜி பேசிஸ்ல ஃபிகர் அவுட் பண்றது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா கரெக்ட் செட் ஆஃப் ஃபிகர் டு எஸ்டாப்ளிஷ் அனாலஜி அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அனாலஜி பேசிஸ்ல நமக்கு கொடுக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. நமக்கு இங்க நமக்கு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸ்கொயர்னா 1 2 3 4 பக்கம் இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹெக்ஸகன் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ 1 2 3 4 5 பேர் இருக்காங்க. அப்ப இங்க 3 பேர் இருக்காங்கன்னா அடுத்து நான் 4 பேர் தான் கொடுப்பேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட். இங்க என்ன மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்றாங்களோ அதே கான்செப்ட் தான் அங்கேயும். ஓகேங்களா? லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே மூவ் ஆன் இன்டு ஃபியூ ப்ராப்ளம்ஸ். ஸோ சைஸ் ஆஃப் தி ஃபிகர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு உள்ள வந்து சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து சர்க்கிளை கொடுத்துட்டு உள்ள வந்து ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க இங்க வந்து ஸோ அப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணாகணும் இவங்க மேல வர மாதிரி இருக்கணும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா இவங்க வர மாதிரி இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்ப யார் அப்படி இருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் நமக்கு அப்படி இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து உள்ள வெளியே மாத்தி மாத்தி போடுறது. ஓகேங்களா? இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அனாலஜி இருக்கும். புரியுதுங்களா? எஸ் கிளியர். அடுத்து மூவ் ஆன் ஆகலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க. somehow it is like this. And then வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆன்டி கிளாக் which means clockwise one moment மூவ் பண்ணிருக்காங்க. clockwise ஒன் மூவ் பண்ணிருக்காங்க. ஆகையால இப்படி இருக்கக்கூடிய இப்படி வராங்க. ஸோ அப்ப இங்க இருக்கக்கூடிய பி ஒன் மொமெண்ட் மூவ் ஆச்சுன்னா இங்க இப்படி வரணும் இல்லையா? ஸோ இட் வில் பி சீயிங் லைக் திஸ். இப்படி இருப்பாரு. இட் வில் பி இன் லைக் ஹாரிசான்டல் பொசிஷன்ல இருப்பாங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. வெரி சிம்பிள் இல்ல? ரைட்? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எஸ் as it is said. இங்க என்ன பண்றாங்க இங்க நமக்கு 3 இருக்காங்க. அடுத்தது நமக்கு இங்க 4 வந்திருக்காங்களா? ஸோ அப்ப இங்க எப்படி இருக்காங்கன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் இங்க ஒருத்தர் உள்ள கொண்டு வருவோம் இல்லைங்களா? ஸோ the answer will be option D. ஓகே. numbers of lines and element. ஓகேங்களா? அடுத்தது interchanging position of the figures. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஸ்கொயரை கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கிள் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னாக்கா டபுளா போட்டிருக்காங்க. செகண்ட் இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஸ்கொயர் இங்க வெளியே வந்துருச்சு. வெளியே இருக்கிற பாக்ஸ் இங்க 2 டைப்ஸா உள்ள வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க வந்து என்ன பண்றாங்க ஹெக்ஸகன் இப்படி இருக்காங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும் இந்த சர்க்கிள் இங்க இருக்காங்கன்னா அப்ப டெஃபினட்டா அடுத்த சர்க்கிள் இங்க வந்துருவாங்க. இவங்க 2 டைப்ஸா உள்ள இருப்பாங்க. கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஆர்டர்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு அப்படி இருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ தட்ஸ் இட் ஃபைனலி. ஓகே. ஸோ நத்திங் மச். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டஸ் நமக்கு தானாகவே வந்துடும். ஓகேங்களா? தீஸ் ஆல் ஆர் வெரி சிம்பிள் டாஸ்க் ப்ராப்ளம். நத்திங் மச் டிபிக்கல் டாஸ்க்லாம் கிடையவே கிடையாது இவங்க. ஓகேங்களா? தீஸ் ஆல் ஆர் வெரி சிம்பிள் டாஸ்க் ப்ராப்ளம்ஸ். ஸோ நத்திங் டு கெட் வரிட். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட போட பழகிடும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அடுத்து see they are like
சிம்பிள்ஸை ரீஅரேஞ்ச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆகுது, இந்த சர்க்கிள் வந்து ஒரு மொமெண்ட் கீழே வராங்க, டவுன்ல வராங்க. இங்க இருக்கிறவங்க மேலே போறாங்க, இங்க இருக்கவங்க அப்படியே என்ன பண்றாங்க, இவங்க மேலே போயிடுறாங்க, மற்றவங்களாம் அப்படியே கீழே வந்துடுறாங்க. கரெக்டா? கீழே இருக்கக்கூடியவங்க மேலே போயிடுறாங்க, மற்றவங்களாம் கீழே வந்துடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தது டெஃபினட்டா இவங்களும் மேலே போயிடுவாங்க, மற்றவங்களாம் கீழே வந்துடுவாங்க. அப்போ இட் வில் பி லுக்கிங் லைக் திஸ், ரைட்? ஸோ அந்த ஆப்ஷன் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இட் இஸ் தோ, ஹியர் இட் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, கிளியர்? ஸோ கீழே இருக்கிறவங்க அப்படியே மேலே போயிடுறாங்க, மேலே இருக்கிறவங்க அப்படியே ஒரு ஸ்டெப் கீழே வந்துடுறாங்க. இவங்க அப்படியே மேலே போகிறாங்க, இவங்க அப்படியே ஒரு ஸ்டெப் கீழே வந்துடுறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ரீஅரேஞ்சிங் த ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாங்களா? ஸோ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப இப்போ எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்க, நமக்கு எப்படி இருக்காங்க, இவங்க என்ன இருக்காங்க, இப்படி டவுன் ஃபேஸிங்காக இருக்கக்கூடியவங்க கிளாக் வைஸாக மூவ் ஆன் ஆகியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ 1.5 மொமெண்ட் மூவ் ஆகியிருக்காங்க, ரைட்? 1.5 இல்லைங்களா? ஸோ 1.5 மொமெண்ட் மூவ் ஆகியிருக்காங்க. அப்புறம் என்ன ஆகியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தலைக்கீழ மூவ் ஆன் ஆகியிருக்காங்க. 1.5 மூவ் ஆகி தலைக்கீழ மூவ் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நானும் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள அப்படிதான் போட்டாகணும். இங்க இருக்கக்கூடிய 1.5 ஸோ அப்படியே தலைகீழா பார்த்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா? இப்படி கீழே பார்த்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் இ, இவங்க 3 பேர்த்த தான் யாரோ ஒருத்தருக்காங்க. ஸோ இங்க இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எட்ஜுக்கு, ஓகேங்களா, சென்டர்ல இருக்கக்கூடியவங்க இந்த எட்ஜுக்கு இப்படி வராங்க. விச் மீன்ஸ் இப்படி ஃபேஸ் பண்ண மாதிரி வராங்க. ஸோ அப்போ நான் இங்கே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு இட் வில் பி ஃபேஸிங் திஸ் டிரெக்ஷன். ஸோ இட் வில் பி ஃபேஸிங் திஸ் டிரெக்ஷன். டெஃபினெட்லி இட் ஷுட் பி எதர் திஸ் ஆர் திஸ். எதர் ஆப்ஷன் சி ஆர் இ, பி வந்து கேன்சல் ஆயிடுறாங்க நமக்கு. அடுத்து என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடியவங்க அப்படியே இந்த ஆப்போசிட் பொசிஷனுக்கு வந்துடுறாங்களா, விச் மீன்ஸ் தே ஆர் மூவிங் இன் இந்த இங்கே இருக்காங்க இல்லைங்களா, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒன் பிளேஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டி கிளாக் வைஸாக மூவ் ஆகுறாங்க. அப்போ இவங்களும் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பிளேஸ் ஆன்டி கிளாக் வைஸாக மூவ் ஆன் ஆகும். அப்போ டெஃபினட்டாக இட் ஷுட் பி ஃபேஸிங் திஸ் டிரெக்ஷன். ஓகேங்களா? திஸ் டிரெக்ஷன் ஃபேஸ் ஆகிட்டு இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இருப்பாங்களா, இப்படி இருப்பாங்களா. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய உங்களும் என்ன வந்துருவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க வந்துருவாங்க. ஸோ அப்போ வந்து இங்க இருக்கக்கூடியவங்க என்ன வந்துருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த சைடு வந்துருவாங்க. அதாவது இட் வில் பி கம்மிங் ஹியர், ரைட்? இப்படி இவங்க ஃபேஸ் ஆகி வந்துட்டாங்கன்னா, இவங்க இப்படி இருக்காங்கன்னா, நமக்கு டெஃபினட்டா என்ன ஆயிடுவாங்க, இங்க இருக்கக்கூடியவங்க ஒரு இடம் இங்க வந்துருவாங்க இல்லைங்களா? ஸோ கரெக்ட். இங்க இருக்கக்கூடியவங்க இங்க வந்துருவாங்க. ஸோ ஃபைனலி த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, புரியுதுங்களா? இட் இஸ் மூவிங் ஆன், எல்லாமே 1.5 மூவ்மெண்ட் தான் மூவ் ஆகிறாங்க எவ்ரி ஒன். ஐம் ஜஸ்ட் அஸ்யூமிங் இன் அண்ட் லைக் ஹாஃப். எப்போவுமே எல்லா டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஃப் 1.5ன்னு பார்த்தீங்கன்னா வி வில் கெட் கன்ஃபியூஸ்ட். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நீடட்னா வந்து என்ன பண்ணிக்கலாம்னாக்கா அவங்க அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கிறவங்க ஒன் ஸ்டெப் மூவ் ஆகியிருக்காங்க இங்க இல்லைங்களா? ஸோ ஹாஃப் ஒன் மூவ் ஆகியிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணி ஆக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி என்ன ஆகியிருக்காங்க, மூவ் ஆகி உள்ள போயிட்டு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ஆகிடுறாங்கனாக்கா, ஒரு இது கம்மி ஆகிடுறாங்க. ஸோ 5ஆ இருக்கிறவங்க என்ன ஆகிடுறாங்க, 4 லைன்ஸ் ஆகிடுறாங்க இல்லையா? ஸோ அப்போ டெஃபினட்டா வந்து இங்க என்ன ஆகும், இப்போ ட்ரையாங்கிள் வரும். இப்போ ட்ரையாங்கிள் உள்ள இவங்க எப்படி இருப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்றாங்க, ஸோ ஒன் மூமெண்ட்ன்றப்போ இப்படி இருப்பாங்க, அனதர் மூமெண்ட் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ட்ரையாங்கிள் ஒளியும் அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னா, இப்படி தான் இருப்பாங்க பார்க்கறதுக்கு இல்லைங்களா? ஸோ இட் வில் பி லைக் திஸ். ஸோ யாரு எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, எப்படி பார்த்தாலும் இட் வில் பி இன் வெரி இதே மாதிரி கோனிக்கல் கிராஸ் மாடல்ல தான் இருப்பாங்க. ஆனா என்ன உள்ள இருப்பாங்க, வெளியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் கம்மியா இருப்பாங்க. இட் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓ வந்து என்ன பண்றாங்க, இட் இஸ் ரீப்ளேசிங் தி பொசிஷன்ஸ், ரைட்ஸ். எல்லாமே அவங்களோட பொசிஷன்ஸ் ரீப்ளேஸ் பண்றாங்க பாருங்க. ஸோ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மிரர் இமேஜ் மாதிரி மூவ் ஆன் ஆகுறாங்க. புரியுதுங்களா? எஸ் இஸ் மூவிங் லைக் அ மிரர் இமேஜ் லைக் ஹியர். ஸோ அப்போ என்ன பண்றாங்க, இந்த எட்ஜ் இருக்கக்கூடியவங்க அப்படியே வந்து என்ன ஆகுறாங்க, ஒன் ஸ்டெப் மூவ் ஆகி இல்லை ரைட் எட்ஜ் இருக்காங்க லெஃப்ட் எட்ஜுக்கு வந்துடுறாங்க. ஓகேங்களா? சி, இங்க இருக்கிற இமேஜ் வில் பி இன் அன் அப்படியே என்ன ஆர்டர், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ் ஆர்டர்ல வந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் மூவிங் லைக் 1 2 அந்த மாதிரி மூவ் ஆன் ஆகுறாங்க. இப்போ 1 2ன்றப்போ இட் வில் பி மூவிங் ஆன் லைக் திஸ், ரைட்? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
நமக்கு என்ன ஆகிடுவாங்க ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடியவங்க அதாவது ஃபைனல் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க அப்படியே என்ன ஆகுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்துடுறாங்க. ஸோ அப்ப டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஆப்ஷன் பி இல்லைன்னா ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுறாங்கன்னா, இங்க இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க, இங்க வந்துடுறாங்க. இங்க இருக்கக்கூடியவங்க இங்க போயிடுறாங்க. சென்டர் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க இங்க வந்துடுறாங்க. ஸோ அப்போ இட் வில் பி கம்மிங் ஹியர் இல்லைங்களா? அண்ட் இட் வில் பி கோயிங் தேர். இங்க இருக்கக்கூடியது அப்படியே வந்து என்ன ஆகுது தலைகீழா போகுது இல்லைங்களா? ஸோ இப்ப தலைகீழா போகுது அப்படின்றப்போ வந்து இங்க அன்கலர்டா இருக்கிறது இங்க கலர்டா வரும். புரியுதுங்களா? எப்படி இங்க அன்கலர்டா இருக்கிறது இங்க கலரா வந்துச்சோ, அது மாரி இங்க கலர்டா இருக்கிறது அன்கலர்டா இருக்கிறது அங்க கலர்டா ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க டவுன் ஃபேசிங்கா இருக்கக்கூடியவங்க, நமக்கு என்ன இருப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆவாங்க நமக்கு அப்படியே அப் சைட் ஃபேசிங் ஆயிடுவாங்க. அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வந்துருவாங்க இல்லைங்களா? ஸோ இட் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய எஸ் என்ன ஆயிடும்? அப்படியே ஆப்போசிட் பொசிஷன்ல இங்க வந்துரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஓகே கிளியர்? நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து மூவ் ஆன் ஆகலாங்களா? அடுத்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆட் மேன் அவுட். ஓகே. கிளாசிஃபிகேஷனும் சொல்லலாம் இவங்கள அல்லது ஆட் மேன் அவுட்டும் சொல்லலாம். ஸோ ப்ராப்ளமே இல்ல. ஓகேங்களா? ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மீன்ஸ் அந்த குரூப் எல்லாமே சேமா இருக்கும். ஒருத்தர் மட்டும் will be in a differential order. So first choosing the odd figure and choosing figure with same characteristics. ஓகேங்களா? ஒன்னு odd figure-ஆ இருக்கும் இல்ல choosing the figure with same characteristics. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? சோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து எப்படி இருக்காங்க? லைனியர் பேசிஸ்ல இருக்காங்க. ஆப்ஷன் சி மட்டும் சர்க்கிளா இருக்காங்க இல்லைங்களா? சோ அப்ப இந்த இடத்துல ஆட் மேன் யார் நமக்கு? ஆப்ஷன் சி will be the odd man, right? ஸோ இட் டிபெண்ட்ஸ் லைக் திஸ். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆஃப் தி சேம் ஃபிகர் இருக்காங்க இல்லைங்களா இங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் மேன் யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ அங்கே எந்த வகையில் ரொட்டேட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய ஃபிகர் என்ன ஆகுறாங்க இங்க வராங்க. இங்க வராங்க இல்லைங்களா? ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாஃப் மூவ் ஆன் ஆகுறாங்க. அடுத்து திரும்பி என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒன் மூவ் ஆன் ஆகுறாங்க. அடுத்தது டெஃபினட்டா நமக்கு என்ன ஆகிருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னு 2 வந்திருக்கணும் இல்ல 1 1/2 வந்து அதாவது ஒன்னும் நெக்ஸ்ட் 1 1/2 வந்திருக்கணும். அதாவது 1 1/2 இல்லைங்களா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 1/2 ஸோ அப்போ இட் ஷுட் பி லைக் ஹியர். இங்க இருந்திருக்கணும் இல்லைங்களா? இவங்க வந்து இப்படி இருந்திருக்கணும். ஆனா என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இவங்க மூவ்மெண்ட்டே இல்லாம அப்படியே இருக்காங்க. ஸோ அது கூட எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அப்படியே ஆப்போசிட் டிரெக்ஷன் ஓட ரொம்பவே மூவ் ஆன் ஆகியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்போ டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கிடையாது நமக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஆட் மேன். ஓகே. ஆப்ஷன் டி வில் பி தி ஆட் மேன் ஹியர். சரிங்களா? அடுத்த ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோங்க இவங்கள. ஓகே. நெக்ஸ்ட் ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் லைன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுக்காங்க? ஃபர்ஸ்ட் 1 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் இட் இஸ் மூவிங் இன் சச் அ வே. ஓகேங்களா? இட் இஸ் மூவிங் இன் சச் அ வே தட் என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ லைக் இதுல வந்து டெஃபினட்டா யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடா ஒரு நம்பர் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்க லைக் மூவ்மெண்ட் பேசிஸ் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து மூவ்மெண்ட் பேசிஸ்ல பார்க்கறதுக்கு ஏன் அவசியம் இல்லை இந்த இடத்துல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என்ன இருக்காங்க நமக்கு ஒரு ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் ஆட் ஆன் ஆகிட்டு போவாங்க. ஆனா இன் திஸ் மெத்தட் என்ன ஆகுறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே வந்து இங்க ஒரு மூவ்மெண்ட் பேசிஸ்ல வராங்க இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 1 இருக்காங்க. அடுத்து ஒரு 3 போயிட்டாங்க. ஸோ அப்போ மூவ்மெண்ட்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த டைப் மூவ்மெண்ட் பேசிஸ்ல வரல நமக்கு. ஓகே 1 3 அடுத்ததுல 4 அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா 7 அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா 5. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆட் நம்பர்ஸா இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் ஈவன் நம்பரா இருக்காங்க. அப்ப டெஃபினட்டா யார் ஆட் மேன் நமக்கு இந்த இடத்துல? சி வில் பி தி ஆட் மேன். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல 3 சைட்ஸ் இருக்காங்க ஏக்கு. பிக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்காங்க? 3 சைட்ஸ் இருக்காங்க. சிக்கும் 3 சைட்ஸ் இருக்காங்க. டிக்கும் 3 சைட்ஸ் இருக்காங்க. ஈக்கு மட்டும் 4 சைட்ஸ் இருக்காங்க. ஸோ ஹியர் தி ஆட் மேன் வில் பி ஆப்ஷன் இ.
Okay, here the odd man will be option E. ஓகேங்களா, புரிஞ்சுதா? So let's move on to next thing. So division of a figure. So division of a figureன்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிகரை டிவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிளை வந்து பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா? ஸோ பிரிச்சிருக்கிற விதத்துல எது கரெக்டான ஆர்டர் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆர்டர் போயிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஹாரிசான்டலா பிரிக்கிறாங்க, அடுத்து வெர்டிகலா பிரிக்கிறாங்க, அடுத்தது ஹாரிசான்டலா பிரிக்கிறாங்க, வெர்டிகலா பிரிக்கிறாங்க. ஆனா ஆப்ஷன் ஈல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, டைரக்டாவே என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலா அவங்கள பிரிச்சிடுறாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு போது ஆட்மேன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் இ தான் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது செகண்ட் ஃபிகர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஸோ எஸ் செகண்ட் ஃபிகர்ல ஏ கரெக்டா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி எண்ட்ஸ் பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இவங்களை வந்து ஒரு ஆர்டர்ல பிரிச்சிருக்காங்க. என்னென்ன ஆர்டர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபிகருமே வந்து லைக் அவங்களுடைய எத்தனை பார்ட்ஸ் அவங்களால பிரிக்க முடியுமோ அத்தனை பார்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, நம்பர் ஆஃப் சைட்ஸா பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸப்ட் ஏ ஃபிகரை தவிர மற்ற எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா லைக் அவங்கள எத்தனை பார்ட்ஸ் இருக்காங்களோ ஓகேங்களா அவங்களோட பார்ட்ஸை அப்படியே ஈக்குவலா பிரிச்சிருக்காங்க. புரியுதுங்களாங்க? அவங்களோட ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா பிரிச்சிருக்காங்க. ஆனா ட்ரையாங்கிள் அப்படி ஈக்குவலா பிரியல. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த இடத்துல வந்து ஆட்மேன் அவுட் யாருன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியர்? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, சிமிலாரிட்டிஸ் ஆஃப் ஃபிகர். ஸோ சிமிலாரிட்டிஸ் ஆஃப் ஃபிகர் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இவங்களை வந்து ஆக்சுவலி it should have moved in such a way that இவங்க வந்து ஒரு ஆர்டர்ல மூவ் ஆன் ஆகிருக்கும் இல்லைங்களா? ஸோ அடுத்ததுலேயே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இட் ஷுட் கோ ஆன் இன் சச் வே தட் இப்படி போறாங்கன்னா இந்த ஆர்டர்ல தான் அவங்களும் போய் இருந்துக்கணும். ஆனா இவங்க மட்டும் எப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. அடுத்தது ரிவர்ஸ் டம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சாதா டம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னது ஒரு ரிவர்ஸ் டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ திஸ் இன் திஸ் தேர் இஸ் அன் ஆட் மேன். ஓகேங்களா, யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்றாங்க, லைக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைக் அவங்களோட டூ அட்ஜசன்ட் லைன்ஸ் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேரா இருக்கிறவங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒருத்தர் விட்டு ஒருத்தர். ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க இங்க இருக்காங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இட் ஹஸ் மூவ்டு ஹவு மெனி பிளேசஸ், ஸோ ஒன் பிளேஸ் மூவ் ஆகியிருக்காங்க இல்லைங்களா? ஆன்டி கிளாக் வைஸ் ஒன் மூவ் ஆகியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆன்டி கிளாக் வைஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் மூவ் ஆன் ஆகியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கம்மிங் டு திஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்காங்க, இவங்க வந்து இங்கே இருக்காங்க, இங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ஹாஃப் மூமெண்ட் தான் மூவ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஹாஃப் தான் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் ஆக்சுவலி எவ்வளோ மூவ் பண்ணியிருக்காங்க மற்றவங்க எல்லாமே ஒன் மொமெண்ட் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஆட்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஓகேங்களா, விச் மீன்ஸ் ஆப்ஷன் டி இஸ் தி ஆட்மேன் ஹேர். வை? பிகாஸ் இட் டென்ட் ஃபாலோ தி ஆர்டர் ஆஃப் தி பி ஃபாலோ பண்ணியிருக்க ஆர்டர் வந்து என்ன பண்ணனாக்கா டி ஃபாலோ பண்ணல. ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க கிளாக் வைஸில் மூவ் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ ஒன்று திரும்பி ஒன்று ஹாஃப் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல யார் ஆட்மேன், ஆப்ஷன் டி வில் பி தி ஆட்மேன். வை? பிகாஸ் இங்க எல்லாத்துக்குமே பாருங்க இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு இங்க கேப் இருக்கு. ஆனா இங்க டில வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கேப் கிடையாது. ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்மேன். ஓகேங்களா, கிளியர்?
புரிஞ்சுதுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது மூவ் ஆன் ஆகலாங்களா? எஸ். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ வெளியே என்ன ஃபிகர் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபிகரை உள்ள சிறியதா கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ரிலேஷன் பிட்வீன் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ ஃபிகர். ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கைண்ட் ஆஃப் மாடியூல் கொடுத்துருக்காங்க, அவங்க அப்படியே மினியேச்சர் மாதிரி உள்ள கொடுத்துருக்காங்க. ஆனா ஆப்ஷன் சில பாருங்களேன். ஆப்ஷன் சில வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது வெளியே ஸ்கொயரை, நான் உள்ள கொடுத்துருக்க ட்ரையாங்கல். ஸோ அப்போ யார் வந்து இவங்கள ஆட் மேன் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஆட் மேன். ஓகேங்களா? ஸோ வந்து மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மிரர் இமேஜ் மாதிரி இருக்காங்க, அப்படியே வாட்டர் இமேஜா இருக்கிறாங்க. ஆனா எக்ஸப்ட் சி. சி எப்படி இருக்காங்க? அப்படியே மேலே எப்படி இருக்காங்க, இவங்களும் அப்படியே இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஆப்ஷன் ஹியர் தி ஆட் மேன் இஸ் சி. சி ஆட் மேன் அவுட் வந்து ரொம்ப டிபிக்கல்லாம் கிடையாது, வெரி சிம்பிள் டாஸ்க். ஓகே, ஆட் மேன் அவுட் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இட் வில் பி வெரி சிம்பிள் டாஸ்க். அப்படியே பொறுமையா அவங்கள ஒர்க் அவுட் பண்ணிட்டே போகலாம். நமக்கு என்ன கிடைச்சோம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆன்சர்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நமக்கு ரொம்ப மெனக்கெட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட் மேன் அவுட் யார் இதுல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு வந்து வெளியே இருக்கிறவங்களை எடுத்துக்கலாம். இவங்க என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆன் ஆகுறாங்க. ஸோ 1 இங்கேயும் 1 அகெயின் ஒரு 1 ஒரு 3 ஒரு 2ன்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் அவுட் சைடில் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்மேன் யாருன்னா எல்லாத்துலேயுமே பாருங்களேன், உள்ள 2 பேர் இருக்காங்க, வெளியே ஒருத்தர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? உள்ள 2 பேர் இருக்காங்க, வெளியே ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஆட் மேன் யாருன்னு நம்ம சூஸ் பண்ணோம். டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று ஆப்ஷன் டி, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்ஷன் இ தான் வந்து யார் நமக்கு ஆட் மேனாக இருப்பாங்க. ஸோ ஆனால் வந்து இ வந்து ஆட் மேன்ல சேர்க்க முடியாது. ஏன் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து கொஞ்சம் டிஃபரா இருந்தாலுமே எப்படி பார்த்தாலும் சரி, ஒரு பிக்சர்ல பார்த்தா உள்ள 2 பேர் இருக்காங்கன்னா வெளியே ஒருத்தர் இருக்காங்க. ஸோ வெளியே 2 பேர் இருக்காங்கன்னா உள்ள ஒருத்தர் இருக்கணும். இதுதான் கான்செப்டா இருக்கணும். ஆனா ஆப்ஷன் டில பாருங்க, எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க, உள்ள ஒரே ஒருத்தர் கூட கிடையாது. டெஃபினட்டா ஆட்மேன் யாரு நமக்கு? ஆப்ஷன் டி தான், இல்லைங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். எல்லா ஃபிகருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா ஒரு கார்னர்ல அட்டாச் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாமே என்ன பண்றாங்க, வெளியே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க. கரெக்டா? எல்லாருமே வெளியே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா லைக் நமக்கு ஃபிகர் ஏல பாருங்களேன், ஃபிகர் ஏல மட்டும் எல்லா உள்ள பார்த்துக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டப்பா இருக்கிறதுனா ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய லைன்ஸ் என்னவோ சேம் தான். த லைன்ஸ் ஆர் சேம், பட் எவ்ரி ஃபிகர் எவ்ரி திங் இஸ் அவுட் சைட். ஓகேங்களா? இங்க உள்ள இருக்காங்க. இப்ப பாருங்க, இவங்க வெளியே இருக்காங்க, இவங்களும் வெளியே இருக்காங்க, இவங்களும் வெளியே இருக்காங்க, அவங்களும் வெளியே இருக்காங்க, இதுவும் வெளியே, இதுவும் வெளியே, இவங்களும் வெளியே, இவங்களும் வெளியே. ஸோ உள்ள இருக்கிறது ஆக்சுவலி இவங்க மட்டும் தான் என்ன பண்றாங்க, உள் பக்கமா இருக்கிறாங்க. ஸோ அப்போ டெஃபினட்டா ஆட்மேன் யாருன்னா இவங்க தான். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ வில் பி தி ஆட்மேன் ஹியர். ஓகே, கிளியர் ஆச்சுங்களா? கிளியர்? எஸ். லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. Yes, choosing the odd figure here. So choosing the odd figureன்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ அவுட் சைட்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருக்கிறாங்க இல்லைங்களா,
இவங்க வெளியே இருக்கக்கூடியவங்கள ஒருத்தர் கம்மியா உள்ள கொடுத்துருக்காங்க, வெளியே இருக்கக்கூடியவங்கள ஒருத்தர் கம்மியா உள்ள கொடுத்துருக்காங்க, வெளியே இருக்கக்கூடியவங்கள ஒருத்தர் கம்மியா உள்ள கொடுத்துருக்காங்க. ஆனா இன் திஸ் கண்டிஷன் வெளியே வந்து பாத்தீங்கன்னா 4 காலம் இருக்காங்க, உள்ள 3 காலம் இருக்காங்க. ஸோ யார் வந்து கரெக்டா ஆர்டர் ஃபாலோ பண்ணாம இருக்காங்க அப்படின்றத மட்டும் பார்க்கனா போதும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு வெளியே 1 2 3 4 5 6 7 8 இருக்காங்க. உள்ள 1 2 3 4 5 6 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா -1 இருக்கிறாங்க. இங்க மட்டும் -2 இருக்காங்க. அப்ப டெஃபினெட்லி ஆட் மேன் இஸ் ஆப்ஷன் இ. இவங்க தான் ஆட் மேன். ஓகேங்களா? கிளியர்? ஸோ அடுத்தது கம்மிங் டு திஸ் திங். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 பிளேசஸ் இருக்காங்க. 4 3 4. It is supposed to be 3 here. ஓகேங்களா? It is supposed to be 3 here. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆனா இந்த இடத்துல என்ன ஆகி இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸோ பிளேசஸ் சேஞ்ச் ஆகியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ சூசிங் லைக் திஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆட்மேன் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆப்ஷன் இ. ஓகே, மற்றவங்க செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எவ்ரிவன் ஜஸ்ட் செக் இன் டு தோஸ் திங்ஸ். ஸோ 3 4 3 4 இருக்கிறாங்க. பட் இன்னும் இ மட்டும் என்ன இருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க தான் ஆட் மேன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் டு திஸ் ஹியர் தி சர்க்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஆன்டி கிளாக் வைஸ்ல 1 மொமெண்ட்ஸ் மூவ் ஆகுறாங்க. ஓகே, 1 திரும்பி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1. ஆக்சுவலி இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டீன்றவங்க மட்டும்தான் என்ன ஆகுறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டரே இல்லாம இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏரோமார்க் வந்து பாத்தீங்கன்னா இஸ் மூவிங் ஆன் 1 1 1 1 and மூவ் ஆகுறாங்க. ஸோ ஹியர் த ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி will be the odd man over here. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸோ 1 எல்லாமே 1 மொமெண்ட்ஸ் ஃபார்வர்டா மூவ் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ 1 திரும்பவும் 1 திரும்பவும் 1 திரும்பவும் 1 கரெக்டாக தான் இருக்காங்க. பட் அப்போ என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இங்க இருக்கக்கூடியவங்க அங்க 2 பேர் போயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே இவங்களோட அந்த ஆப்போசிட் டிரெக்ஷனுக்கு அவங்க மூவ் ஆன் ஆகிறாங்க. ஸோ அப்படி மூவ் ஆன் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஆர்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடட் அஹெட் ஆஃப் தி சிங்கிள் ஆர்க். ஓகேங்களா? ஸோ அந்த சிங்கிள் ஆர்க் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணுதோ ஓகேங்களா, அங்கே சிங்கிள் ஆர்க் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க இவங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, இங்கே எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸோ இவங்களும் வந்து இவங்க எப்படி இருக்காங்க ஆப்போசிட் டிரெக்ஷன் இருக்காங்க. மற்றவங்கள பாருங்களா, இவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. அப்படின்னா இவங்களும் இப்படிதான் இருப்பாங்க, இங்கன்னா இவங்களும் இப்படிதான் இருக்காங்க. ஸோ அப்போ ஆப்போசிட் பொசிஷன் இருக்கிறது இவங்க மட்டும் தான் இல்லைங்களா. ஸோ ஆப்ஷன் பி வில் பி தி ஆன்சர் ஹியர். ஓகே, ஸோ ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா க்ளூ கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, see here this. ஓகேங்களா? இவங்க என்ன ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா 1 மொமெண்ட் கீழே வர்றாங்க, இவங்க 1 மொமெண்ட் ரிவர்ஸ்ல போறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்க் வந்து பாத்தீங்கன்னா 1 மொமெண்ட், அதாவது this arrow mark is coming 1 moment clockwise. This thing this curved arrow mark is moving on 1 step backward. ஓகேங்களா? 1 ஸ்டெப் பேக்வர்டா போறாங்க. ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் 1 ஸ்டெப் பேக்வர்டா தான் போறாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டரே இல்லாம இருக்கிறது, ஆர்டர் உடையறது. மத்தவங்கள பாருங்க, அப்படியே இவங்க வந்து 1.5 ஸ்டெப் போறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹியர் தி ஆட்மேன் இஸ், யார் இந்த இடத்துல ஆட்மேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இந்த இடத்துல ஆட்மேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சேம் ஃபார்ம் ஆஃப் ஃபிகரையே வந்து என்ன பண்றாங்க ரொட்டேட் பண்றாங்க. ஆனா பி மட்டும் என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படி ரொட்டேட் ஆகல. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட் மேன் இவங்க தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
ஒருத்தர் எப்படி இருக்காங்க? ஒருத்தர் வந்து அவுட் சைடா இருக்கிறாங்க. இன்சைட், அவுட் சைடு, இன்சைட், அவுட் சைடுன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வராங்க. சரிங்களா? ஸோ அப்ப இவங்கள ஆட் மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபிகருமே வந்து பார்த்தீங்கன்னா, கர்வ் லைன்ஸ் எல்லாமே சேம் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? எல்லா ஃபிகரும் பாருங்களேன். இப்போ இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள பார்த்துச்சுன்னா, அதுவும் உள்ள தான் பார்க்கும். வெளிய பார்த்துச்சுன்னா, அதுவும் வெளிய தான் பார்க்கும். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இவங்கள மட்டும் ஆப்ஷன் பில வந்து பார்த்தீங்கன்னா, அப்பர் கர்வ் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வெவ்வேறு டைரக்ஷன்ல இருக்காங்க. ஓகேங்களா? வெவ்வேறு டைரக்ஷன பார்த்த மாரி இருக்காங்க. ஸோ ஆகையால வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி ஹியர் இஸ் தி ராங் ஒன். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் நான் வெர்பல் ரீசனிங் எவ்ரிஒன். ஓகேங்களா? ஸோ நான் வெர்பல் ரீசனிங் மட்டும் பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல எல்லாமே வந்து எப்படி இருக்குவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விஷுவல் பேசிஸ்ல ஓகேங்களா? விஷுவல் பேசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்கள வொர்க் அவுட் பண்ற மாரி இருக்கும். அவங்கள சீரீஸ், அனாலஜி, ஆட் மேன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரீஸா என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நாம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அங்க குடுத்திருக்கக்கூடிய லைனிங்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வொர்க் அவுட் பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா? சி இப்போ இந்த 6க்கு இருக்காங்க இல்லைங்களா? இங்க இந்த விச் மீன்ஸ் 6 ஒன் டெஃபினட்டா எவ்ரிஒன் வுட் ஹேவ் கன்ஃப்யூஸ்ட் வை பிகாஸ்ன்னு சொல்லிட்டு. இங்க எல்லாமே 3 6க்கு இருக்காங்க. 3மே ஒரே டைரக்ஷனா இருக்கு. இங்க பாருங்க. வெளியனா வெளிய. வெளியனா வெளிய தான். ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க உள்ள இருக்காங்க, இவங்க எல்லாரும் வெளிய இருக்காங்க. ஆகையால ஆப்ஷன் பி தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மேன். திஸ் இஸ் ஹவ் ஆட் மேன் அவுட் வில் பி. ஓகேங்களா? ஆன் ஹோலா வந்து பார்த்தோம்னா. ஓகே. கிளியர் ஆச்சுங்களா? So that's it for non-verbal reasoning, everyone. So thank you.